வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2Aல ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் கிராமர்லேயே பேசிக்கான டாபிக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் நமக்கு கிராமரில் மேலே மேலே நம்ம படிக்கிறதுக்கு ஒரு கிளியர் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த டாப்பிக்கில் இன்னைக்கு பிவைக்யூ. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மொத்தம் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா நவுன். ஸோ நவுன் அப்படின்னா பெயர் சொல்கள். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நேம் கொடுக்குறாங்க, நேமிங் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது நவுன் தான். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதோடைய நேமாக குறிக்கிற வேர்டு என்னவா இருக்கும் அப்படின்னா நவுனாக இருக்கும். ஸோ ப்ரொனவுன் அப்படின்னா பேர்லேயே இருக்குது, நவுனும் இருக்குது. ஸோ இப்போ என்ன அர்த்தம், நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போது பிரியா இஸ் அ குட் கேர்ள் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா திருப்பி பிரியாவை பற்றி பேசணும். அப்போ என்ன செய்யலாம், பிரியா இஸ் அ குட் கேர்ள், ஷீ லிவ்ஸ் நியர் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா திருப்பி பிரியா இஸ் அ குட் கேர்ள், பிரியா லிவ்ஸ் நியர் மை ஹவுஸ்ன்னு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் இந்த பிரியாக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், ஷீயே போடலாம். ஸோ இந்த மாதிரி ஹீயோ ஷீயோ இல்லை ஒரு ட்ரீ இருக்குது, தர் இஸ் அ ட்ரீ நியர் மை ஹவுஸ், இட் வாஸ் 8 years ஓல்டர் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ அந்த ட்ரீ திருப்பி இந்த ட்ரீன்னு சொல்லாமல் அந்த ட்ரீக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டோம், இட் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நவுனை ரிப்பீட் பண்ணும்போது திருப்பி திருப்பி சேம் நேமை நம்ம ரிப்பீட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹீயோ ஷீயோ இட்டோ தேயோ வியோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ப்ரொனவுனுக்குள்ளேயே டைப்ஸ் இருக்குது. நான் கீழே கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம அதை கிளியராக பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வேர்ப். ஸோ வேர்புன்றது என்னது, ஆக்ஷன் வேர்ட்ஸ். நம்ம என்ன விஷயம்னாலும் ஒரு ஆக்ஷனாக செய்கிறோம் அப்படின்னா அந்த ஆக்ஷனுடைய பேர் தான் என்னென்னா வேர்ப் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐ வாக்டு த்ரூ த ஃபாரஸ்ட் அப்படின்னா நான் ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போனேன். ஸோ வாக்டு அப்படின்றது அந்த இடத்துல என்னவா இருக்குது, வேர்ப், அந்த ஆக்ஷனுக்கான நேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வேர்ப்லேயே வாக்டு அப்படின்றப்போ ஆக்ஷன், ஆக்சுவல் ஆக்ஷனுக்குன்னு ஒரு நேம் இருந்தது அப்படின்னா அதை மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாக் அப்படின்றது ஒரு மெயின் வேர்ப், டாக் அப்படின்றது ஒரு மெயின் வேர்ப், ஆக்சுவலாக ஒரு ஆக்ஷன் செய்கிறோம் அதுக்கான வேர்ப். இதுக்கு போக சப்போர்ட்டிங் வேர்ப்ஸ், அவங்கள ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டூ வேர்ப்ஸ் இருப்பாங்கள்ல, டூ டிட் டஸ், பி வேர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். இஸ் ஆம் ஆர் வேறு இவங்கெல்லாம் பி இங்கே பீன் இவங்க. வேற இது போக ஹாவ் வேர்ப்ஸ், ஹாவ், ஹேஸ், ஹேடு, இந்த 3. ஸோ அது போக மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு பார்ப்போம். கேனு, ஷாலு, மைட்டு, குட், இது எல்லாமே வேர்ப் ஃபார்ம்ஸ்குள்ளே வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்காங்கன்னா அட்ஜெக்ட். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்னாலே மெயினான ஆக்ஷன் என்ன அப்படின்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, நவுனை மாடிஃபை பண்ணுறாங்க, நவுனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நவுனுடைய ஸ்டேட்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அட்வர்ப். அட்வர்ப் அப்படின்றது நேம்லேயே வேர்ப் இருக்கா. ஸோ அட்ஜெக்டிவ் எப்படி நவுனை மாடிஃபை பண்ணுதோ அதே மாதிரி அட்வர்ப் வேர்பை மாடிஃபை பண்ணும். ஸோ ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்ஷனில் வேர்ப் எப்படி அந்த செயலை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அது அட்வர்ப். இல்லை அதில் நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது அட்ஜெக்டிவ். ஸோ அட்வர்ப் வெறும் வேர்பை மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணுமானா கிடையாது. ஸோ அட்ஜெக்டிவ் நவுனை பற்றி மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணும். ஆனால் அட்வர்ப் வேர்பை பண்ணும், வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும், அட்ஜெக்டிவை பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணும், அது போக அட்வர்பே திருப்பி டிஸ்கிரைப் பண்ணுறதுனால பண்ணும். ஸோ அட்வர்ப் மாடிஃபைஸ் வேர்ப், அட்வர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் 3யுமே மாடிஃபை பண்ணும். ஆனால் மெயினாக நம்ம எதில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வேர்ப் மாடிஃபை ஆகிறது தான் நம்ம நிறைய அட்வர்ப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன். ஸோ ஜங்ஷன்னாலே 2 விஷயத்தை சேர்க்குறது. ஸோ கன்ஜங்ஷன் அப்படின்னா 2 சென்டென்ஸை 2 சென்டென்ஸையோ இல்லை 2 நவுனையோ சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறது கன்ஜங்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், அண்ட் பிரியா அண்ட் கீதா கேம் எஸ்டர்டே அப்படின்னாங்கன்னா பிரியாவும் கீதாவும் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 சென்டென்ஸையோ 2-3 வேர்ட்ஸையோ சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுற கன்ஜங்ஷன்ஸ். இதில் நிறைய கன்ஜங்ஷன்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் வரலாம், ஸோ வரலாம், பிகாஸ் வரலாம், பட் வரலாம், வேற என்ன, ஸோ, பிகாஸ், பட், யட்டு வரலாம், ஆல்தோ, ஈவன் தோ, சின்ஸ்,
இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். கன்ஜங்ஷன்ஸோட டைப்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ 2 கன்ஜங்ஷன்ஸோட ஆக்சுவல் ஒர்க் என்னன்னா 2 சென்டென்ஸையோ 2 கிளாஸையோ 2 வேர்ட்ஸையோ சேர்க்குறவங்க ஜாயினிங் வேர்ட்ஸ் தான் என்னதுன்னா கன்ஜங்ஷன். ஸோ ப்ரிப்போசிஷன் 7th ஒன் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படின்னாலே அதுலேயே என்னதான் இருக்குது, பொசிஷன் அப்படின்னு சொல்லி நேம் இருக்குது. ஸோ இப்போ என்ன அர்த்தம், நவுனுடைய மெயினாக என்னென்னா நவுனுடைய பொசிஷன் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க தான் ப்ரிப்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் த கேட் இஸ் ஆன் தி டேபிள் அப்படின்னா த கேட் எங்கே இருக்குது, டேபிளில் இருக்குது. அந்த கேட் வந்து டேபிள் மேலே இருக்குன்றது நம்ம எந்த வேர்டை வச்சு சொல்ல போகிறோம், அந்த ஆன்ன்ற வேர்டை வச்சு தான் சொல்ல போகிறோம். ஸோ ஆன் என்னவா ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னா அந்த நவுன் அந்த கேட்டுடைய பொசிஷனை மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொசிஷன் ஆஃப் தி நவுனை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ப்ரிப்போசிஷன். அதுக்கு ஆன் வரலாம், அட் வரலாம், நியர் வரலாம், வேற நியர் வரலாம், பெனீத், பிசைடு, அபவ், அண்டர், இதெல்லாமே என்னது தான் ப்ரிப்போசிஷன்ஸில் வந்துடும். இன்டர்ஜெக்ஷன்ஸ் ஒன்றும் கிடையாது, எக்ஸ்க்ளமேட்ரி வேர்ட்ஸ். ஸோ ஏதோ ஒரு வேர்டு வந்து ஆக்சுவல் மீனிங் இருக்காது, ஆனால் அந்த வேர்டு எதுக்காக யூஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா எமோஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக. இப்போ இது அலாஸ் கிங் இஸ் டெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இதில் அலாஸ் என்னவா இருக்குது, சோகத்தை மீன் பண்ணுது அலாஸ் அப்படின்றது. ஸோ அலாஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அலாஸ் பக்கத்துலேயே ஒரு எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் இருக்கும். ஸோ இது என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா சோகத்தை மென்ஷன் பண்ணுது. ஸோ அலாஸ் த கிங் இஸ் டெட் அப்படின்றப்போ என்னது, ஸோ அந்த எமோஷனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஹுரே வி ஹாவ் வான் தி மேட்ச். ஸோ இல்லை ஹுரே வி வான் தி மேட்ச் அப்படின்னா இந்த ஹுரே எதை பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஹாப்பினஸை மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸை மென்ஷன் பண்ணுற, இல்லை அவுச் அப்படின்றது பெயினை மென்ஷன் பண்ணும், OUCH அவுச் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டோம்னா பெயினை மென்ஷன் பண்ணும். ஃபியூ அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஃபியூ அப்படின்னா என்னது ரிலீஃபை மென்ஷன் பண்ணும், நல்ல வேலை அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது தான் ஃபியூ. ஸோ இந்த மாதிரி இன்டர்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னா எமோஷன்ஸ் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. எமோஷன்ஸை மென்ஷன் பண்ணுறவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஸோ இதுதான் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எப்படியெல்லாம் நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க, கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியரான ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் குட்வில். ஸோ குட்வில் அப்படின்னு 3 வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. குட்வில், சாஃப்ட்வேர், ஜென்டில்மேன். இந்த 3 வேர்ட்ஸ்லேயே இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா 1 or 2 வேர்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்கனால காம்பவுண்ட் வேர்ட்ஸு. ஸோ இது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்செல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு குட்வில். ஸோ வில் அப்படின்றது நம்மளுடைய என்ன சொல்கிறது, வில்னஸ் டு தே அப்படின்னு சொல்லுவோம்ல. வில் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை அல்லது நம்மளுடைய நினைவை மென்ஷன் பண்ணும். ஸோ குட் அப்படின்றது இந்த நவுன், ஆக்சுவலி இது நவுன் வில் அப்படின்றது. ஸோ இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது, எப்படி இருக்கா அந்த வில்லு, குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா அட்ஜெக்டிவ், அதாவது நவுன் இருக்குது, நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது, அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர். வேறுன்றது நவுனு, இந்த வேர் என்ன வேராக இருக்கான், சாஃப்ட் வேராக இருக்கான். ஸோ இது வந்து அட்ஜெக்டிவாக இருக்குது, சாஃப்ட்ன்றது, வேறுன்றது நவுனாக இருக்குது. ஸோ ஜென்டில்மேன், மேனுன்றது நவுனு, அந்த மேன் எப்படி இருக்காங்களா, ரொம்ப ஜென்டிலான மேனாக இருக்காங்க. அப்போ இது என்னவா வரும், அட்ஜெக்டிவாக வரும். ஸோ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் 3மே இருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு சரியாக வரும். செகண்ட் கொஸ்டினில் ஐடென்டிஃபை தி ஆட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் பிலோ. ஸோ எது ஆடுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சேஸ் அப்படின்றது மீனிங் தான் பார்த்தாலே நமக்கு ஆட் கண்டுபிடிச்சிடலாம். சேஸ், கண்டினியூ, ஃபாலோ அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயத்த விடாமல் தொடர்றதை மீன் பண்ணுது. வித்ட்ரா அப்படின்றது ரிட்டர்ன் ஆகுறது, அதை விட்டுட்டு வர்றது. ஸோ வித்ட்ரா அப்படின்றது தான் இங்கே என்னவா இருக்குது, ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம சாய்ஸில் பார்த்தாலே நம்மளால் கொஞ்சம் கெஸ் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பீயிங் வித் குட் ஹேபிட்ஸ் பை ட்ரை பாசிட்டிவ் பீப்புள் டு இன்கல்கேட் கரெக்டாக இருக்கா, சரியாக வராது. பாசிட்டிவ் பீப்புள் ட்ரை டு இன்கல்கேட் குட் ஹேபிட்ஸ் பை பீயிங் வித், இதுவும் சரியாக இல்லை. தேர்ட் ஆப்ஷனில் ட்ரை டு இன்கல்கேட் வித் குட் ஹேபிட்ஸ் பை பீயிங் வித் பாசிட்டிவ் பீப்புள், இது கரெக்டாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் பீப்புள் கூட இருக்கிறதுனால என்ன செய்யலாம், நம்ம குட் ஹேபிட்ஸை வந்து நம்ம வளர்த்துக்க முடியும், ஸோ இன்கல்கேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சரியான ஆர்டராக இருக்கும்.
4th கொஸ்டின்ல அட்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க. எந்த சென்டென்ஸ்ல அட்ஜெக்டிவ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. மினின்றது நேம். ஸோ மினின்றது நவுனா இருக்கு இங்க. அதுக்கப்புறம் அரைவ்டு அவங்க வந்தது. ஸோ அது வந்து வேர்பு. லேட் என்னவா இருக்கு அப்படின்னா டைம் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அட்வர்ப் அப்படின்னா வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல. ஸோ அட்வர்ப் வந்து 4 விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. மெயினாக என்னன்னா வென்னு, வேர், ஹவ், வை. ஸோ மோஸ்ட்லி வேர் அப்படின்னா எதை குறிக்கும்? பிளேஸை குறிக்கும். வென்னுக்கு ஆன்சர் பண்ணாங்கன்னா டைமை குறிக்கும். ஸோ பிளேஸ் அல்லது டைமை வந்து மென்ஷன் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து அட்வர்பாக இருக்கும். ஸோ இது என்னது? அட்வர்ப். லேட், அவன் எப்படி வந்தான்? லேட்டாக வந்தான். எப்போ வந்தான்? லேட்டாக வந்தான் அப்படின்றது இங்கே ஆன்சர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ராம் ரன்ஸ் ஃபாஸ்ட். ஸோ ராம்ன்றது சப்ஜெக்டு, நவுனு, ரன்ஸுன்றது வேர்பு, ஃபாஸ்ட். ஸோ இந்த ஃபாஸ்ட் வந்து எதை பற்றி பேசுது? ராமே ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்லிச்சா, இல்லை ராம் ஓடின விதம் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிச்சா அப்படின்னா ராம் ஓடின விதம், அந்த ரன்ஸை தான் இங்கே மாடிஃபை பண்ணுது, அது ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸோ இங்கேயும் அது என்னவா இருக்கும் அப்படின்னா அட்வர்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோபி சப்ஜெக்ட், ரீட்ஸ்ன்றது வேர்பு, நவுனு. கோபி நவுனு, ரீட்ஸ்ன்றது வேர்பு. கிளியர்லி இதுவும் அதே தான். ஸோ ரீட் பண்ண விதம் எப்படி இருந்தது? கிளியராக இருந்தது அப்படின்னு சொல்லி மாடிஃபை ஆகுது. ஸோ இதுவும் அட்வர்ப் தான். இதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா எந்த ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குல்ல, இது 90% இப்படி தான் இருக்கும். ஆனால் எப்பயுமே ஷுவராக இப்படி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அதுலேயும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் ஜென்ரலாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது அட்ஜெக்டிவ் ப்ளஸ் எல்ஒய் இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலே அது என்னவா இருக்க போகிறாங்க அப்படின்னா அட்வர்பாக தான் இருப்பாங்க. ஸோ அட்வர்ப் மோஸ்ட்லி எல்ஒய் வச்சுருப்பாங்க. எந்த மாதிரி எல்ஒய்? அட்ஜெக்டிவ் ப்ளஸ் எல்ஒய்யாக இருக்கும். ஸோ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் எல்ஒய், கிளியர்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ் ப்ளஸ் எல்ஒய்யாக இருக்குது, கண்டிப்பாக அது அட்வர்பாக இருக்கும். ஸோ இங்கே ஏன் அப்போ ஃபாஸ்ட்லி இல்லை? தேர்ட் ஆப்ஷனில் ஏன் ஃபாஸ்ட்லி இல்லைன்னா ஃபாஸ்ட்லி அப்படின்ற ஒரு வேர்டே இங்கிலீஷில் வந்து கிடையாது. ஸோ ஃபாஸ்ட் அப்படின்றது தான் என்னவா யூஸ் ஆகிட்டு இருக்கு? அட்வர்பா யூஸ் ஆகும். ஃபாஸ்ட்லின்ற ஒரு வேர்டே கிடையாது. அப்போ இங்கே அட்வர்பா ஃபாஸ்ட் இருந்துக்கணும். ஸோ ஹி ஏட் தி ஹோல் ஆப்பிள். ஹீன்றது நவுனு, ஏட்டுன்றது வேர்பு, ஆப்பிள்ன்றது நவுனு. ஸோ இந்த ஆப்பிள் எப்படி இருந்ததா? ஹோல் ஆப்பிளையும் அவன் சாப்பிட்டான். அந்த ஹோல்னஸ் இந்த ஆப்பிளோடைய பாதியா ஃபுல்லான்னு சொல்லி நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறனால இங்கே ஹோல்ன்றது தான் அட்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன். 5th கொஸ்டின் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் கேட்டிருக்காங்க. டேஷ் ஆஃப் கவுஸ் வேர் கிரேசிங் த கிராஸ். ஸோ கவுஸ்க்கான கலெக்டிவ் நவுன் என்ன அப்படின்னா ஹர்ட். கவுஸாக இருந்தாலும் சரி, ஷீப்பாக இருந்தாலும் சரி, இது போக இது போக வேற என்ன வருவாங்க அப்படின்னா கேட்டில், வேற குரூப் ஆஃப் அப்படின்றப்போ இங்கே என்னென்ன வரலாம்னா ஐலாண்ட்ஸ் வரலாம், வேற செயின் ஆஃப் ஐலாண்ட்ஸ் வரலாம், குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் வரலாம். ஃப்ளீட் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஷிப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸு. பஞ்ச் ஆஃப் வந்து கிரேப்ஸுக்கும், பஞ்ச் ஆஃப் கீஸ் யூஸ் பண்ணுவாங்க. வேறு மெயினாக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பிளேயர்ஸ்க்கு வந்து டீம் ஆஃப் பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். லயன்ஸ்க்கு வந்து ப்ரைட் ஆஃப் லயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்டிவ் நவுன் வேறு ப்ரைட் ஆஃப் லயன்ஸ், ஸ்வாம் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வாம் பீஸ், அதாவது இன்செக்ட்ஸ்க்கு ஃபுல்லாமே ஸ்வாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பீஸாக இருந்தாலும் சரி, இன்செக்ட்ஸாக இருக்குது அப்படின்னா அங்கே ஸ்வாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு நவுனுக்கும் ஏற்ற மாதிரி கலெக்டிவ் நவுன் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். மேட்ச் த அண்டர்லைன்ட் வேர்ட்ஸ் இன் காலம் ஏ இன் தியர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வித் காலம் பி. ஸோ அண்டர்லைன்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நமக்கு சரியாக அண்டர்லைன் பண்ணி கொடுக்கல. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதில் ரிசீவ்டுக்கான
பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. ஹீ ரிசீவ்ட் யுவர் மெசேஜஸ் லாஸ்ட் நைட். ஸோ ஹீன்றது நவுனு, ப்ரொனவுனாக வந்துடுவாங்க. ஸோ ரிசீவ்ட் அப்படின்றது என்னது? ரிசீவ்டுன்றது இங்கே வேர்பாக இருக்குது. ஸோ வேர்ப் வந்து 4th ஆப்ஷனில் இருக்காங்க. 4. நெக்ஸ்ட்டு சுனிதா இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் கொஷின்ஸ். இதில் எது அண்டர்லைன் பண்ணியிருந்திருக்காங்கன்னா ஆல்வேஸ். ஸோ சுனிதா இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் கொஷின்ஸ்னால் என்னது? ஆல்வேஸ்ன்றது டைம் மென்ஷன் ஆகுதா? ஸோ டைம் மென்ஷன் ஆச்சுன்னா அது அட்வர்பில் வந்துடும். 3. ஜேட் தி எலஃபண்ட் இஸ் லோன்லி. ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா லோன்லி. லோன்லியை கேட்குறாங்க அப்படின்னா த ஜேன் த எலஃபண்ட். இந்த எலஃபண்ட் எப்படி இருக்கான்? லோன்லியாக இருக்கான், தனிமையாக இருக்கான். ஸோ இது யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா எலஃபெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கு. அப்படி தானே? எலஃபெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இப்போ இது என்னவா வரணும்? அட்ஜெக்டிவ் 1. நெக்ஸ்ட்டு மணி ஒர்க்ட் இன் த ஸ்கூல். ஸோ இதில் என்ன கேட்குறாங்க? மணி தான் கேட்குறாங்க. மணின்றவங்க இங்கே என்னவா இருக்காங்க? நவுனாக இருக்காங்க. ஸோ 2. ஸோ 4, 3, 1, 2, 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து தே ஆன்சர் த கொஸ்டின் விச்சுக்கு ஆன்சர் பண்ணுது அப்படின்னா, அதாவது விச் புக், தட் புக், தீஸ் புக், விச்சுக்கு ஆன்சர் பண்ணுது அப்படின்னா அது டெமான்ஸ்ட்ரேட்டிவாக வந்துடும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது, இந்த புக்கா அந்த புக்கா அப்படின்னு சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறனால டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். தே ஆன்சர் த கொஸ்டின் ஹவு மெனி. ஹவு மெனிக்கு ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி, எவ்வளவு அளவுக்கு ஆன்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி அர்த்தம். 4th ஆப்ஷனில் தே ஆன்சர் டு ஹவு மச், அதுவும் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டியாக தான் வந்துடும். தே ஆன்சர் டு த கொஸ்டின் ஹூஸ். ஹூஸ்ன்றது என்னது? யாருடைய. பொசஷன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? யாருடைய ஒரு உடைமை அப்படின்னு தான் மீன் பண்ண போகிறோம். ஸோ ஹூஸ் புக் அப்படின்னா இட்ஸ் மை புக். ஸோ இதில் மை தான் என்னவா இருக்காங்க அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவாக இருக்காங்க. மை புக். ஸோ இந்த புக்கு நவுனு, இந்த நவுனு யாருடையது? என்னுடையது அப்படின்னு சொல்லி இந்த ஹூஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதா இருக்கிறனால ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவாக வருவாங்க. மை புக்காக இருந்தாலும் சரி, மை பென், இல்லை யுவர் பென். யூன்றது ப்ரொனவுனு, யுவர் பென் அப்படின்றப்போ யுவர்ன்றது பொசஷன் சொல்லுதா? ஸோ அப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவாக வந்துடும். ஹிஸ் பென்னாக இருந்தாலும் சரி, ஹெர் பென்னாக இருந்தாலும் சரி, தேயர் பென்னாக இருந்தாலும் சரி, யுவர் பென்னாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே எதில் வந்துடும்? பொசசிவ் அட்ஜெக்டிவில் வந்துடும். ஸோ ஒரு விஷயம் பொசசிவ் அட்ஜெக்டிவாக இருக்கான்னு பார்க்க இந்த பொசஷன் சொல்லி ஏதாவது ஒரு நவுன்னு சொல்லி பாருங்கள். அது கூட அது செட் ஆச்சு, சிட் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவாக வந்துடும். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், சேஞ்ச் த ஃபாலோயிங் அட்ஜெக்டிவ் இன்டு அட்வர்ப். நம்ம பார்த்தது தான். நியர்ன்றது நவுன், நியர்ன்றது நவுனை டிஸ்கிரைப் பண்ணிட்டு அட்ஜெக்டிவாக இருக்குது. த டெம்பிள் இஸ் நியரர் டு மீ அப்படின்னா நியர்ன்றது கிட்டக்க இருக்குது. எது? டெம்பிள். ஸோ டெம்பிள் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறனால இது அட்ஜெக்டிவாக வந்துடும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் எல்ஒய் வருதுன்னா அது அட்வர்பாக வரும். ஸோ நியர்லி அப்படின்றப்போ எப்படி இது அட்வர்பாக வரும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அப்படின்னா என்னது? கிட்டத்தட்ட அப்படின்னு மீன் பண்ணுவோமா? அந்த ஆல்மோஸ்ட் மாதிரியே சிமிலர் மீனிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா நியர்லி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நியர்லி ஷீ ஹாஸ் பீன் ட்ராயிங் ஃபார் நியர்லி 8 years அப்படின்னா அவள் 8 வருஷம், கிட்டத்தட்ட 8 வருஷமாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த 8 வருஷம் அப்படின்னு அந்த டைமை வந்து நியர்லி அப்படின்னு சொல்லி, ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறனால அது வந்து அட்வர்பாக வரும். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த அட்வர்ப் இன் த ஃபாலோயிங் லிஸ்ட். அதே தான் ஹெவின்றது அட்ஜெக்டிவ், டர்ட்டின்றது ஒரு பிளேஸ் டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். நவுனை டிஸ்கிரைப் பண்ணணும், அட்ஜெக்டிவ். வேல்யூ அப்படின்றது நவுன், வேல்யூ ஆஃப் சம்திங் அப்படின்னு தான் பேசுவோம், நவுன். ஸோ பிரைட்ன்றது அட்ஜெக்டிவ் ப்ளஸ் எல்ஒய்யாக இருக்காங்க. ஸோ த லைட் ஷைன் பிரைட்லி அப்படின்னோம் அப்படின்னா பிரைட்லின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரைட்டுன்றது அட்ஜெக்டிவ், அதாவது லைட் ஷைன் பிரைட்லி அப்படின்றப்போ த லைட்டை பிரைட்லின்னு சொல்லாமல் ஷைன் எந்த விதத்தில் ஆச்சு, ரொம்ப பிரைட்டாக ஷைன் ஆச்சு அப்படின்னு சொல்லி வேர்பை தான் மாடிஃபை பண்ணும்.
ஸோ பிரைட்லின்றது தான் இங்கே அட்வர்பாக வரும். 10th கொஷின் ஆட் வேர்ட் கேட்டிருக்காங்க. ஹானர், வண்டர்ஃபுல், பிரேவ், எக்ஸலண்ட். ஸோ இதில் எல்லாமே என்னவா இருக்காங்க? ஹானர் அப்படின்றது நவுன். திஸ் இஸ் சச் அ ஹானர் டு மீ அப்படின்னா இது எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல அது வந்து நவுனாக ஆக்ட் ஆவாங்க. வண்டர்ஃபுல், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பிளேஸ். எப்பயுமே ஒரு விஷயம் அப்ஜெக்டிவானா அந்த வேர்டுக்கு நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு நவுனை பிளேஸ் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வரும். வந்துச்சுன்னா அது அப்ஜெக்டிவ். வண்டர்ஃபுல் பிளேஸ், வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், வண்டர்ஃபுல் பர்சன், வண்டர்ஃபுல் கம்பெனி, இப்படி எந்த இடத்துலனாலும் அடுத்து ஒரு நவுனை பிளேஸ் பண்ணும்போது சிட் ஆகுது அப்படின்னா அது அப்ஜெக்டிவ். அதே தான் எக்ஸலண்ட் ஒர்க்கு, இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் ஒர்க், இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் ஷோ, எக்ஸலண்ட் மூவி இப்படி சொல்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு நவுன் சிட் ஆகுறாங்களா அப்போ அது அப்ஜெக்டிவ். ஹி வாஸ் அ பிரேவ் பர்சன். பிரேவோட நவுன் ஃபார்ம் என்ன வந்துடும்? பிரேவரின்னு வந்துடும். ஓகே தானே? பிரேவரி. வண்டர்ஃபுல்லோடைய நவுன் ஃபார்ம் வந்து வண்டர். எக்ஸலண்ட்டோடைய நவுன் ஃபார்ம் எக்ஸலென்ஸ்ன்னு வரும். ஸோ எக்ஸலென்ஸ்னா நவுனு, எக்ஸலண்ட்னா அட்ஜெக்டிவ், வண்டர்ஃபுல்னா அட்ஜெக்டிவ், வண்டர் அப்படின்னா நவுன், பிரேவ் அப்படின்னா அட்ஜெக்டிவ், பிரேவரி அப்படின்னா அதோடைய நவுன் ஃபார்ம். ஸோ இது மூணுமே பிசிடி மூணுமே அட்ஜெக்டிவ்ல இருக்குது. ஹானர் மட்டும்தான் நவுனாக இருக்குது. ஸோ 10க்கு ஏ. 11th கொஷின் ஐ நோ த கேர்ள். ஸோ ஜாயின் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு ஜாயின் பண்ணணும். ஹூமா, ஹூவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன வேர்டை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஷீன்ற வேர்டை தான் ரீப்ளேஸ் பண்ணி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஹூமா, ஹூவான்னு போட்டிருக்காங்க. ஸோ ஷீன்றது ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னா இது ஒரு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனை ரீப்ளேஸ் பண்ணதுன்னா அங்கே ஹூ போடணும். ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், ஷீயோடைய ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் என்ன அப்படின்னா ஹெர். ஓகேவா? ஸோ அங்கே வந்து அவங்க ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஹெர் ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னா ஹூம். இது ஷீக்கு ஹெர்ங்கிற. சப்போ அங்கே ஹீயா இருக்குது, ஹீனா சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அப்போ அங்கே ஹூ ரீப்ளேஸ் ஆகும். ஹீக்கு பதிலாக ஹிம் இருக்குது, ஹிம்னா ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அதுக்கு வந்து ஹூம் ரீப்ளேஸ் ஆகும். வேற என்ன சொல்லலாம்? வின்றது சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், வியோடைய ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் என்னன்னா அஸ். வேற தேனா சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அதோடைய ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தெம். ஸோ இதெல்லாம் தான். ஸோ சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் ஹூ போடுவோம், ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா ஹூம் போடுவோம். ஸோ இங்கே ஷீன்றது சப்ஜெக்டாக இருக்கிறனால ஹூ போட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆப்ஷன் சி. 12th கொஷின் கம்ப்ளீட், ஸ்பெண்ட், பேக், பேக் இந்த 4ல் ஆட் நோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் அப்படின்றது ஒரு வேர்பாக வரும். ஸ்பெண்ட் அப்படின்றதும் வேர்பு தான், பேக் அப்படின்றதும் வேர்பு தான். பேக் அப்படின்றது வேர்பா இல்லை. ஹி கேம் பேக் அப்படின்னா என்னதுன்னா அட்வர்பாக இருக்கும். ஸோ பேக்குன்றது அட்வர்ப். 4th ஆப்ஷன். அண்டர்லைன் வேர்டை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில். ஃபஸ்ட்டு எவ்ரிடே. எவ்ரிடே வந்து நம்ம பார்த்த மாதிரி டைம் மென்ஷன் ஆகுது. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் மென்ஷன் ஆகுது அப்படின்றப்போ அது அட்வர்ப். நெக்ஸ்ட் கிஃப்ட். கிஃப்ட்ன்றது நவுனு. ரைட் அப்படின்றது இங்கே வேர்பாக ஆக்ட் ஆகிறாங்க. 2 பிஸ்னஸ் லெட்டர். ஸோ இட் இஸ் அ பிஸ்னஸ் லெட்டர். லெட்டர் தான் இங்கே நவுனு. அந்த லெட்டர் என்ன விதமான லெட்டரா? பிஸ்னஸ் லெட்டரா, பிஸ்னஸ்க்கான லெட்டர். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறனால அட்ஜெக்டிவ். 3 4 1 2 3. நவுன் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் டிஸ்டர்ப். ஸோ மோஸ்ட்லி நவுன் ஃபார்ம் எல்லாமே எதில் எண்ட் ஆகும் அப்படின்னா மென்ட்டு, அன்ஸு, அன்ஸு, டிஒயில் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எண்ட் ஆனாங்க அப்படின்னா ஷன் இப்படிலாம் எண்ட் ஆகுறாங்கனாலே அவங்க வந்து நவுன் ஃபார்மாக இருப்பாங்க. ஸோ டிஸ்டர்ப் அப்படின்ற வேர்ப் ஃபார்முக்கான நவுன் ஃபார்ம் என்னவா வருவாங்க? டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது தான் சரியாக வரும். டிஸ்டர்பிங் இது எப்படி இருக்குது? டிஸ்டர்பிங்கிறது ஒன்று நம்ம வேர்பாகவும் சொல்லலாம். இட் வாஸ் அ டிஸ்டர்பிங் சீன் அப்படின்னா இது வந்து அட்ஜெக்டிவாகவும் ஆக்ட் ஆவாங்க. டிஸ்டர்ப்டும் வேர்பாக இருக்கும்,
இல்லை அட்ஜெக்டிவ். ஹி வாஸ் ஸ்லைட்லி டிஸ்டர்ப்ட் அப்படின்னா அட்ஜெக்டிவாகவும் வரும். டிஸ்டர்பிங்லி அப்படின்னு இருக்குது. ஸோ லீ இருக்கனால அட்ஜெக்டிவ் ப்ளஸ் எல்ஒய் அட் வேர்பா ஆக்ட் ஆவாங்க. ஸோ 14க்கு செகண்ட் ஆப்ஷன். ஃப்ரைட்டன் அப்படின்ற வேர்புக்கான நவுன் ஃபார்ம் கேட்குறாங்க. ஃப்ரைட்டன்றது பயமுறுத்துறது, ஃப்ரைட் அப்படின்றது பயம். ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஃப்ரைட்டனிங் அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஸோ ஃப்ரைட்டனிங் சீன் அப்படின்னா பயமுறுத்துகிற சீனாக இருந்தது. ஸோ அட்ஜெக்டிவாக வரும். 16 டையுடைய நவுன் ஃபார்ம் கேட்குறாங்க. டெத். டெட்லி அப்படின்றது அட் வேர்பாக வரும். டையிங்கிறது வேர்பு. டையிங் பர்சன்றது அட்ஜெக்டிவாக வரும். டெட் அப்படின்றதும் அட்ஜெக்டிவ் தான். ஸோ ஒரு மனுஷனை தான் ஹீஸ் டெட் அப்படின்னா அவன் இறந்துட்டான். ஸோ அவனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ஜெக்டிவாக வரும் டெட்டும். ஸோ டெத் அப்படின்றது தான் கரெக்டான நவுன் ஃபார்ம். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் விச் டஸ் நாட் கண்டெயின் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் இல்லாத சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஷீ இஸ் அ கிளவர் கேர்ள். கேர்ள்ன்றது நவுனு. அந்த கேர்ள் எப்படி இருக்காங்க, கிளவராக இருக்காங்க. ஸோ இது அட்ஜெக்டிவாக ஆக்ட் ஆகுது. இட் இஸ் அ ப்ளசன்ட் ஈவினிங். அதே மாதிரி ஈவினிங் இருக்குது நவுனு. அந்த ஈவினிங் எப்படி இருக்கான், ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. மேன் ஹானஸ்டாக இருக்கான். அதே மாதிரி நவுனு. பிளேன்றது வேர்பு. செஸ்ன்றது நவுனாக இருக்கும். ரெகுலர்லி அப்படின்றது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ரெகுலர்லி, யூஸ்வலி, ஆல்வேஸ், எவ்ரிடே இதெல்லாம் என்னது டைமை மென்ஷன் பண்ணுறாங்க. அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியாக வந்துடுவாங்க. ஸோ இது மட்டும்தான் அட்வர்ப் இல்லாமல் இருக்காங்க. அட்ஜெக்டிவ் இல்லாமல் இருக்காங்க. மீதி ஏபிசி மூணுலேயுமே அட்ஜெக்டிவ் இருக்காங்க. 18th question. Choose the noun fall into verb. ஸோ ஃபால்ன்ற நவுனை வேர்பாக மாற்றினாலும் ஃபாலாக தான் இருக்கும். ஃபாலன் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வந்துடும். ஃபாலிங் அப்படின்னா ஹீ இஸ் அ ஃபாலிங், இதுவும் பாஸ்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக வந்துடும். இல்லை ஃபாலிங் அப்படின்றது அட்ஜெக்டிவாக வரும். ஃபாலுடைய வேர்ப் ஃபார்ம் ஃபால் தான். வேர்ப் ஃபார்ம் கேட்குறாங்க அப்படின்னா பேசிக் ஃபார்மேட்டில் போடுறது தான் நல்லது. ஸோ பேசிக்கான வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். 19th question. Parts of speech that are used in the underlined words. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஐ டிக்டேட் தி ஆன்சர். இதில் டிக்டேட் என்னவா இருக்குது, அவங்க செய்கிற ஆக்ஷனுக்கான வேர்டாக இருக்குது. அப்போ வேர்ப். கேட்ச் மீ இஃப் யூ கேன். கேட்ச் என்னவா இருக்குது, வேர்பாக இருக்காங்க. கேட்ச் மீ இஃப் யூ கேன் அப்படின்றது வேர்பாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் பர்சன். மேனுன்றது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு ஹி ரிவீல் த ட்ரூத் ஹானஸ்ட்லி. ஹானஸ்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். அப்போ ஹானஸ்ட்லி எல்ஒய் ஆட் ஆயிருக்காங்க. அப்போ இது என்னவா இருக்கும், அட்வர்பாக இருப்பாங்க. ஸோ என்னென்ன இருக்காங்க, வேர்பு அட்ஜெக்டிவ் அட்வர்ப். சாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 வேர்பு அட்ஜெக்டிவ் அட்வர்ப் இருக்கா, நவுன் இருக்காங்க. நம்ம இந்த 4 சென்டென்ஸில் நவுனே பார்க்கல. ஸோ 3 ஆப்ஷனும் வராது. சியில் தான் அட்வர்ப், வேர்ப், அட்ஜெக்டிவ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ சி தான் அதுக்கு சரியான ஆன்சர் ஆகும். 20th question. விச் டஸ் நாட் கண்டெயின் அன் அட்வர்ப். அட்வர்ப் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹீ கேம் லேட். அதே தான். ஹீன்றது ப்ரொனவுனு, கேம்ன்றது வேர்பு, லேட்டுன்றது டைமை மென்ஷன் பண்ணுது. ஸோ அட்வர்பாக வரும். இதில் இருக்குது. அப்போ இது வராது. நெக்ஸ்ட் ஐ ஷால் மீட் யூ டுமாரோ. டுமாரோன்றது அட்வர்ப் தான். ஸோ டைம் மென்ஷன் பண்ணுறாங்க. அட் நைட்டுன்றது யூஸ்வலியும் இங்கே என்னவா இருக்குது, அட்வர்பாக இருக்குது. அட் நைட்டுன்றதும் அட்வர்பாக இருக்குது. ஸோ இது எதுவுமே வராது. சென்னைன்றது நவுனு, இஸ்ன்றது வேர்பு, சிட்டின்றது நவுனு. இந்த சிட்டி எப்படி இருக்கா, பிக்காக இருக்குன்னு சொல்லி அட்ஜெக்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷனில் அட்வர்பே இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 21st question. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் விச் டஸ் நாட் கண்டெயின் அ நவுன். நவுன் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. பேரண்ட்ஸ் கைடு. பேரண்ட்ஸ்ன்றது இங்கே நவுனு, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது இங்கே நவுனு, ஓப்பனாக இருந்துட்டாங்க. போர்ட்லி, ஸ்மார்ட்லி, ஸ்லோலி இதில் எங்கேயாவது நவுன் இருக்காங்களான்னா கிடையாது. ஆல்வேஸ் கிவ். ஆல்வேஸ்ன்றது ஒரு அட்வர்பு. வில்லிங்லியும் அட்வர்பு.
கிவ்ன்றது வேர்ப். ஸோ இந்த ரெண்டுலேயுமே நமக்கு நவுன் இல்லை அப்படின்னு சொல்லி சென்ஸ் ஆகும். ஸோ ஆல்வேஸ் கிவ் வில்லிங்லி அப்படின்றது யாரோ ஒருத்தவங்களை வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்ய சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களை ஏதோ செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸில் வந்துடும்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அட்வைஸோ ரெக்வஸ்ட்டோ ஏதோ ஆர்டரோ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் சென்டென்ஸை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்லாம் எப்பயுமே யூ வந்து ஹிட்டனாக இருக்கும். யூன்ற சப்ஜெக்டை நவுனு ஹிட்டனாக இருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே யூ ஆல்வேஸ் கிவ் வில்லிங்லினா யாரோ ஒருத்தரை பார்த்தா சொல்கிறாங்க, அங்கே யூ இருக்குன்னு நான் சொல்லி அர்த்தம். ஸோ ஓப்பனாக நவுனே இல்லாமல் இருக்கிறது யார் அப்படின்னா போல்ட்லி, ஸ்மார்ட்லி, ஸ்லோலி. இந்த மூணுமே என்ன அப்படின்னா அட்வர்ப்ஸ். ஸோ இங்கே நவுனே கிடையாது. ஸோ சி தான் சரியான ஆன்சர். 22nd கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். லைக் அப்படின்றது என்னது? எனக்கு ஆப்பிள்ஸ் பிடிக்கும். ஸோ இது வேர்பாக வரும். நெக்ஸ்ட்டு ஐ லைக் ஒயிட் கலர். கலர் மோஸ்ட்லி கலர்ஸோ சைஸோ ஷேப்போ மென்ஷன் ஆகுது, ஏஜ் இதெல்லாம் மென்ஷன் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக அட்ஜெக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ கலர் இருந்தால் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு ஐ வாட்ச் மூவிஸ் ஆஃபன். ஆஃபன்ன்றது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ரெகுலராக பார்ப்பேன் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ அட்வர்ப். ஐ கோ டு பார்க் டெய்லி. ஸோ பார்க்குன்றது நவுனாக இருக்குது. ஸோ எங்கே இருக்குது verb 3 1 3 1 2 4 வரும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின், ஐடென்டிஃபை த வேர்ட் விச் இஸ் நாட் அ verb. verb இல்லாத வேர்ட் என்னன்னு கேட்குறாங்க. ப்ரிப்பேர்ஸ் அப்படின்றது verb தான். he prepares for the exam. the sun rises in the east. ஸோ rises verb தான். he plays cricket every day அப்படின்னா பிளேஸும் verb ஆக்ட் ஆயிடுவாங்க. ஆங்க்ரி அப்படின்றது she was angry அப்படின்னா அவள் எப்படி இருந்தா ஆங்க்ரியாக இருந்தா. ஸோ அந்த நவுனுடைய ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ அது என்னவா வரும் அப்படின்னா அட்ஜெக்டிவாக வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன். 24 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. டிபெண்ட் ஆன் அப்படின்னா ரிலே ஆன்னு மீன் ஆகும். அட்டெண்ட் டு அப்படின்னா டு பே அட்டென்ஷன், ஒரு விஷயத்த அட்டென்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அட்டென்ட் டு. ஸோ 1. ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படின்னா மேக் மச் ஆஃப் திங்ஸ் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ் இல்லாத விஷயத்த மேக் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஓவர். நெஸ்டல்ட் அப். இப்போ நெஸ்ட் பேர்லேயே இருக்குது. நெஸ்ட்னா என்னது? பேர்ட்ஸோடைய ஷெல்டர். ஸோ என்னது? டு சிட் ஆர் லை டவுன் இன் அ வார்ம் ஆர் ப்ரொடெக்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு 2 3 1 4 2 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 25 விச் டஸ் நாட் ஹாவ் அ வேர்ப். இதில் எது வேர்ப் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரைவ்ஸ் இங்கே வேர்பாக இருக்குது, ஓப்பன்ஸ் வேர்பாக இருக்குது, டோன்ட் மேக் அப்படின்றது இங்கே வேர்பாக இருக்குது. ஸோ மை நியூ பிங்க் பர்ஸில் வந்து வேர்பே இல்லை. செகண்ட் ஆப்ஷன். 26 ஃபைண்ட் த சென்டென்ஸ் இன் விச் அண்டர்லைன்ட் வேர்ட் இஸ் யூஸ்ட் அஸ் அ வேர்ப். ஸோ எந்தில் அண்டர்லைன் வேர்ப் வந்து வேர்பாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ ஹாவ் அன் இங்கிலீஷ் கைட். ஸோ கைடு அப்படின்றது இங்கே நவுனாக இருக்குது. வேர் இஸ் த டூர் கைட், இதுவும் ஒரு பர்சனை தான் கேட்குறாங்க, நவுனாக இருக்குது. வி ஆர் இன் அ கைட்ஸ் கேம்ப். ஸோ என்ன கேம்பாக இருக்கான்? கைட்ஸ் கேம்பாக இருக்கான். ஸோ இங்கே அப்ஜெக்டிவாக இருக்குது. பேரண்ட்ஸ் கைட் தேயர் சில்ட்ரன். ஸோ கைடுன்றது கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறனால இது வேர்பாக வரும். சி தான் சரியாக இருக்குது. 27 குவைட்டோடைய அட்வர்ப் ஃபார்ம் பார்த்துருக்கோம். குவைட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஸோ இதோடைய அட்வர்ப் ஃபார்ம் குவைட்லி அப்படின்றது தான் வரும். ஆப்ஷன் ஏ. குவைட்னஸ் அப்படின்னா நெஸ்ஸில் எண்ட் ஆகுது அப்படின்னா நவுனா வந்துடும். குவைட்லி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. 28 விச் இஸ் நாட் அன் அட்ஜெக்டிவ். ஸோ எதில் அட்ஜெக்டிவ் இல்லைன்றாங்க. மெனி பீப்புள் அப்படின்னா பீப்புள்ன்றது நவுன் எத்தனை இருக்கான்? மெனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நவுனை மாடிஃபை பண்ணுது. அப்போ கண்டிப்பாக அது அட்ஜெக்டிவாக வரும். வண்டர்ஃபுல் அதே தான், பக்கத்தில் ஒரு நவுன் போட்டோன்னா சிட் ஆகணும். வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட், இட் வாஸ் அன் வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் அப்படின்னா வண்டர்ஃபுல்ன்றது ப்ராஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அட்ஜெக்டிவாக வரும். கல்ச்சுரல். ஸோ கல்ச்சுரல் திங், கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், கல்ச்சுரல் ட்ரெடிஷன் இப்படி பேசுகிறோம் அப்படின்னா கல்ச்சுரல் சம்திங் ட்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போ கல்ச்சுரல் ட்ரெஸ் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கான
அட்ஜெக்டிவ் அது எப்படி இருக்கு, கல்ச்சுரலுக்கான ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறனால வரும். ஸோ ப்ரெசென்ட் அப்படின்றது ஒன்று, ப்ரெசென்ட்ன்றது நவுனாக வரும். கிஃப்ட்டை மென்ஷன் பண்ணுற ப்ரெசென்ட் நவுனாக வரும். இல்லை டைமை மென்ஷன் பண்ணுதுன்னா அது அட்வர்பாக வந்துடும். ஸோ இது கண்டிப்பாக அட்ஜெக்டிவாக வர வாய்ப்பில்லை. ஸோ சி. நெக்ஸ்ட் 29 ஆப்ராட். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ராட் அப்படின்றது பிளேஸை குறிக்குது. ஸோ அட்வர்பாக வரும். ப்ளூன்றது கலர். ஸோ கலர்ஸ் வந்துட்டாலே அட்ஜெக்டிவ்னு பார்த்தோம். கார்ட்டூன் அப்படின்றது நவுனு. டேர் அப்படின்றது ஹவு டேர் யூ, ஹி டேர்ஸ் டு ஸ்பீக் அப்படின்னா இவ்வளோ தைரியமான செயல் அப்படின்ற மீன் பண்ணும். டேரிங் அப்படின்னா தைரியமாக இருக்கிறது. ஸோ verb. verb 4ல் இருக்கு. 3, 1, 2, 4 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த சென்டென்ஸ் இன் விச் த இட்டாலிசைஸ்டு வேர்ட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் அட்ஜெக்டிவ். ஆக்சுவலி இதில் எல்லாத்துலேயுமே எதை மீன் பண்ணுறாங்கன்னா 4லையுமே அட்ரஸ் இருக்குது, 4 சாய்ஸ்லையுமே. ஸோ அட்ரஸ் தான் இங்கே மீன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ ஐ டிட் நாட் நோ ஹிஸ் அட்ரஸ் அப்படி சொல்கிறாங்கன்னா அவனுடைய அட்ரஸ் எனக்கு தெரியல அப்படின்றது இதில் என்னவா ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க, நவுனாக இருக்குது. அட்ரஸ் தி கேதரிங் அப்படின்றது verb. வந்திருக்கவங்கள அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, verb. ரைட் யுவர் அட்ரஸ் ஹியர், இங்கேயும் இது நவுனாக இருக்குது. ஹீ ஆஸ்க்டு ஃபார் தி அட்ரஸ் ப்ரூஃப். இங்கே ப்ரூஃப்ன்றது தான் நவுன். என்ன நவுன், என்ன ப்ரூஃப் வேணுமா, அட்ரஸ்க்கான ப்ரூஃப் வேணும். அப்போ இது அட்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ ப்ரூஃபை டிஸ்கிரைப் பண்ணுது. 31st question. They have a plan. இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ஸோ பிளானை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே பிளானை கேட்குறாங்க, இங்கே ஃபாஸ்ட்டை கேட்குறாங்க, இங்கே கிஃப்டை கேட்குறாங்க. ஸோ செகண்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஏதோ மிஸ்டேக்காக இருக்குது. ஐ டு ஹியர் எதை மீன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு தெரில, பார்ப்போம். ஸோ பிளான் அப்படின்றது நவுன். ஸோ டூன்னு எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட்டுன்றது நம்ம கிளியராக தெரியுது. அதே மாதிரி தான் ஃபாஸ்ட்லின்ற ஒரு வேர்ட் கிடையாது. ஹி வாக்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னா ஃபாஸ்ட் அவன் வாக் பண்ண வேகத்தை தான் சொல்லுது. ஸோ வேர்பை மாடிஃபை பண்ணுறனால அட்வர்பை. கிஃப்ட் ரேப்பர். ஸோ ஐ ஹாவ் அ கிஃப்ட் ரேப்பர் அப்படின்னா கிஃப்ட் ரேப்பர் வந்து நவுனு. இந்த என்ன ரேப்பரா, என்ன டைப் ஆஃப் ரேப்பரா, கிஃப்ட்டுக்கான ரேப்பர். அப்போ இது அட்ஜெக்டிவாக இருக்குது 1. ஸோ இங்கே மீதி பேலன்ஸ் இருக்கிறது வேர்பு தான். ஸோ மேபி ஐ டூ ஹியர் பதிலாக ஐ லிவ் ஹியர் இருக்கணும். ஸோ லிவ் இருக்குது அப்படின்னா லிவ்க்கான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன வந்துடும், வேர்புன்னு வந்துடும். ஸோ 2, 3, 4, 1 அப்படின்றது தான் சரியாக வரும். 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 32. Find out the parts of speech that is not used in the given sentence. கொடுத்துருக்க சென்டென்ஸ்லாம் பார்ப்போம். ஷீன்றது நவுனு, அதாவது ப்ரொனவுனு. கேவ்ன்றது verb. அஸ்ன்றதும் ப்ரொனவுன். ப்ரெசென்ட் அப்படி இங்கே 4லையுமே ஆக்சுவலி ப்ரெசென்ட் இருக்காங்க. ஸோ ப்ரெசென்ட் மீன் பண்ணி தான் கேட்குறாங்க. ஸோ ப்ரெசென்ட் 4லையும் என்னவா ஆக்ட் ஆகுறாங்கன்னா இங்கே நவுன். ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, அந்த கிஃப்ட்டை மீன் பண்ணுறதுனால நவுனாக வந்துடும். வி ப்ரெசென்டட் ஹர். இப்போ வி ப்ரெசென்ட் ஹர் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இது வேர்பாக வரும். த ப்ரெசென்ட் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் அப்படின்றது என்னது, நவுனு. இந்த நவுன் எந்த நவுனா, இந்த சிச்சுவேஷன் வந்து எந்த சிச்சுவேஷனா, ப்ரெசென்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அட்ஜெக்டிவாக வந்துடும். இந்த பேப்பர் ப்ரெசென்டட் நீட்ஸ். ஸோ ப்ரெசென்டட்ன்றது இங்கே என்னவா இருக்காங்க, வேர்பாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நவுன் இருக்காங்க, வேர்ப் இருக்காங்க, அட்ஜெக்டிவ் இருக்காங்க, அட்வர்ப் மட்டும் கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன். 33. பிக் அவுட் த சென்டென்ஸ் வித்தவுட் அன் அட்வர்ப். அட்வர்ப் இல்லாத சென்டென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சியர்ஃபுல்லி எல்ஒயில் எண்ட் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக இது அட்வர்பாக தான் இருக்கும். ஃபாஸ்ட் நம்ம பார்த்தோம், அட்வர்பு. ஹி காட் அப் ஏர்லி. ஏர்லின்றது டைமை மென்ஷன் பண்ணுது. அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அட்வர்பாக வந்துடும். சங்கரன்றது நவுனு, ரிசீவ்டுன்றது வேர்பு, பேட்ஜுன்றது இன்னொரு நவுனு. ஸோ இங்கே அட்வர்ப் இல்லை, செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 34. நாட் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இங்கே யூஸே பண்ணலன்னு கேட்குறாங்க. ஹிஸ் பிரதர் இஸ் அ டிலிஜென்ட் மேன். நம்ம பார்த்துட்டோம்.
பக்கத்துல ஒரு நவுன் சிட் ஆகுறாங்கனாலே அவங்க என்னவா இருக்க போறாங்க? அட்ஜெக்டிவா இருக்க போறாங்க. நெக்ஸ்ட் தி கேட் இஸ் அவே, தூரமா இருக்கு. இப்போ இது என்னது? அட்வர்பா இருக்கு. அட்வர்பா இருக்கு. தூரமா இருக்காங்கன்ற பிளேஸை மென்ஷன் பண்ணுது. ஹி இஸ் வெரி ஹோப்ஃபுல். அவர் எப்படி இருக்காரு? ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்காரு. இப்போ இது என்னவா இருக்கு? அட்ஜெக்டிவா இருக்கு. அந்த பர்சனோடைய ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் he shared his experience with me. ஸோ his experience, அவருடைய அனுபவம் அப்படின்னு சொல்லி இது நவுனா ஆக்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இஎன்சியில் முடிஞ்சாலோ ஏஎன்சியில் முடிஞ்சாலோ ஷனில் முடிஞ்சாலோ நென்ஸில், அதுக்கு அப்படி தான் எப்பயுமே எண்ட் ஆகும் கிடையாது. மோஸ்ட்லி நம்ம அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் இருக்காங்க, அட்வர்ப் இருக்காங்க, 2 அட்ஜெக்டிவ் அட்வர்ப் நவுன் இருக்காங்க, ஆனால் வேர்ப் இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் find the sentence in which the underlined word is used as an adverb. ஸோ அண்டர்லைன்டு வெறும் தான் இருக்குது, மொத்தமாக எடுத்துப்போம். the man, the rule அப்படி இருக்கு. ஸோ இதில் எதில் அட்வர்பாக யூஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. the wound was skin deep அப்படின்றது நவுன், the woundன்றது. he is not the man அப்படின்னா இதுவும் நவுன். there is no exception to the rule, இதுவும் நவுன் தான். the sooner the better, டைமை மென்ஷன் பண்ணுறதுனால அட்வர்பாக இருக்கும். செகண்ட் ஆப்ஷன். 36 find out the sentence that has an adjective. adjective வச்சிருக்கிற சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஹீன்றது நவுனு, ஓகே, ஹீன்றது நவுனு, இஸ்ன்றது வேர்பு, கிளவர்ன்றது அட்ஜெக்டிவாக இருக்கும். ஆக்சுவலி அவன் எப்படி இருக்கான்? கிளவராக இருக்கான். ஸோ நவுனை தான் மாடிஃபை பண்ணது அட்ஜெக்டிவ். ரமான்றது நவுனு, ரைட்ஸ்ன்றது வேர்பு, வெல்லுன்றது அட்வர்ப். எப்படி எழுதுறா? வெல், ரொம்ப நல்லா எழுதுறா. ஸோ ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறனால அட்வர்பாக வந்துடும். ஷீன்றது ப்ரொனவுனு, நெவர்ன்றது அட்வர்பாக வந்துடும். கம்ஸ்ன்றது வேர்பு, லேட் அப்படின்றதும் அட்வர்பாக வந்துடும். இட் இஸ் அ ஃபேர் டீல், இட்டுன்றது ஒரு ப்ரொனவுனு, இஸ்ன்றது வேர்பு, ஃபேர் அதாவது டீலுன்றது நவுனு. இந்த நவுன் எப்படி இருக்கான்? ஃபேராக இருக்குன்னு சொல்லி அட்ஜெக்டிவ். ஆக்சுவலி 2 சாய்ஸுமே வரும். ஏலையும் அட்ஜெக்டிவ் இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷன்லையும் அட்ஜெக்டிவ் இருக்குது. 37 எதில் சைன் வந்து வேர்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. வாட்ஸ் த சைன் நவுனு, ஷோமிய சைனும் நவுனு, சைனுன்றதும் நவுனு, சைன் தி பேப்பரை சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் வேர்டாக இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் தி verb. 38 change the following noun into verb. driver அப்படின்றது நவுனுனா அதோடைய பேசிக் ஃபார்ம் என்னது? drive. அதுதான் வேர்பாக வரும். adjective into adverb. ரியல் அப்படின்றது adjective, நம்ம பார்த்தது தான். adjective into adjective plus ly தான் adverb. ஸோ ly ஆட் பண்ணி பார்த்தா கரெக்டாக வருதா? ரியலி அப்படின்றது வருது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். 40 ரெஸ்பான்ஸ். சேஞ்ச் த ஃபாலோயிங் நவுன் இன்டு verb. ரெஸ்பான்ஸ் அப்படின்றது நவுன், இதோடைய verb ஃபார்ம் என்ன? ரெஸ்பாண்ட். ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னாலும் நவுனு தான் வரும். verb இன்டு நவுன். டிஸ்மிஸ் அப்படின்றது verb. ஸோ டிஸ்மல், டிஸ்மே வந்து பார்ப்போம். டிஸ்மிஸ்டு அப்படின்றது verb ஃபார்முடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்குது. டிஸ்மிஸ்ட் அப்படின்றது. டிஸ்மல் அப்படின்றது தான் இந்த டிஸ்மிஸல் அப்படின்றது தான் இந்த டிஸ்மிஸுடைய பாஸ்ட் நவுன் ஃபார்மாக இருக்குது. இங்கே டிஸ்மல், டிஸ்மே அப்படின்றது என்னென்னா ரொம்ப பேடான சேடான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நவுன் டிஸ்மே அப்படின்றது நவுனாக இருக்கும், சேடான சிச்சுவேஷன். டிஸ்மல் அப்படின்னா என்னென்னா அப்படி ஒருத்தவங்க சேடாக இருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணும். ஸோ டிஸ்மே அப்படின்ற நவுன் ஃபார்ம் உடைய அட்ஜெக்டிவ் ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா டிஸ்மல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸில் வந்துடுவாங்க. டிஸ்மிஸோடைய நவுனு டிஸ்மிஸல், ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட்டு 42 ப்ரெசென்டட் அப்படின்ற வேர்பை நவுனாக மாற்றணும்னா ப்ரெசென்ட். 43 அட்வர்ப். ஸோ அட்வர்ப் எதுன்னு கேட்குறாங்க. எல்வையில் எண்ட் ஆகிறது ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இதை தான் இருக்கும். வேக் அப்படின்றது நவுன், he was
ம். வேக் அப்படின்றது வேர்பு. வேக்ஃபுல் அப்படின்ற ஒரு வேர்ட் கிடையாது. வேக்ஃபுல்னஸ்ன்ற ஒரு வேர்ட் கிடையாது. வேக்ஃபுல்லி தான் சரியா வரும். அட்வெர்ப் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ட் 44த் ஆட் வேர்ட் கேட்டிருக்காங்க. இமேஜின், இமேஜினரி, இமேஜினபிள், இமேஜினேஷன். ஸோ இமேஜின்றது வேர்ப். நவுன் தான் கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிஐஓஎன்ல எண்ட் ஆச்சுன்னா அதுதான் நவுன் ஃபார்மாக இருக்கும். ஸோ இமேஜினேஷன். இமேஜினரின்றது அட்ஜெக்டிவ். ஸோ இமேஜினரி ஸ்டோரி அப்படின்னா அது ஒரு அட்ஜெக்டிவாக வந்துடும். ஸ்டோரி எப்படி இருக்குது, இமேஜினரியாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ளே. பிளேட் அப்படின்ற வேர்ப் ஃபார்ம் உடைய நவுன் ஃபார்ம் என்னன்னா ப்ளே. பிளேஃபுல் அப்படின்னா அட்ஜெக்டிவாக வந்துடும். பிளேஃபுல் பர்சன். 47 நவுனை வேர்பாக சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. கவர்மெண்ட் அப்படின்ற நவுனை கவர்ன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணலாம். கவர்மெண்ட் கவர்ன்ஸ் தி கண்ட்ரி. ஸோ கவர்ன் அப்படின்றது வேர்பாக வந்துடும். அடுத்து ஃபெயிலியர் அப்படின்றத நவுனா ஃபெயிலியர் அப்படின்றது நவுனு, அதை வேர்பாக சேஞ்ச் பண்ணால் ஹீ ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. ஸோ வேர்ப் ஃபார்மாக வரும். அடுத்து 48 கிரேஸ்ஃபுல் அப்படின்ற அட்ஜெக்டிவை அட்வர்பாக மாற்றணும். ஸோ இது அட்ஜெக்டிவ் ப்ளஸ் என்ன பண்ணலாம், எல்ஒய் சேர்த்தா அட்வர்பாக மாறிடும். செகண்ட் ஆப்ஷன். ஜாயஸ் அப்படின்றது அட்ஜெக்டிவ், அதே மாதிரி தான், ப்ளஸ் எல்ஒய் ஜாயின் பண்ணோன்னா அட்வர்பாக மாறும். ஜாயஸ்லி. 50th கொஸ்டின் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஃபேம்டு, ஃபெமிலியர், ஃபெமிலியரைஸ். ஸோ ஃபேம்டு அப்படின்றது என்னன்னா சரியான வேர்டாகவே இல்லை. ஃபெமிலியர் அப்படின்னா ஹி வாஸ் அ ஃபெமிலியர் பர்சன், தி திங் வாஸ் ஃபெமிலியர் அப்படின்றப்போ இது அட்ஜெக்டிவாக வந்துடும். ஃபெமிலியரைஸ் மோஸ்ட்லி இந்த ஐஎஸ்இ, ஐஇசட்இ இல்லை எஃப்ஒய், ஆல்வேஸ், நாட் ஆல்வேஸ், இது எப்பயுமேன்னு சொல்ல முடியாது, ஆனால் மோஸ்ட்லி அப்படி ஆக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸில் எண்டாச்சு அப்படின்னா அது வேர்ப் ஃபார்மாக இருக்கும். ஸோ இந்த ஃபெமிலியரைஸ் அப்படின்றது வேர்பு தான். ஃபேம்ன்றது தான் இங்கே நவுனாக இருக்காங்க. நெக்ஸ்ட் அட்வர்ப் எதுன்னு கேட்குறாங்க. எல்ஒயில் ஒன்று தான் எண்டா இருக்குது. டெம்பரரிலி. அட்வர்ப் தான் கேட்டிருக்காங்க. அட்மைரபிளி. 53 வேர்ப் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அப்ஜெக்ஷன் அப்படின்றது நவுன். தேர் வாஸ் அன் அப்ஜெக்ஷன் அப்படின்னா எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எதிர்ப்பு வர்றது அப்படின்றது தான் அப்ஜெக்ஷன். அப்ஜெக்ஷனபிளி அப்படின்றது அட்வர்பாக வந்துடும். எல்ஒயில் எண்டா இருக்குது. அட்வர்பாக வந்துடும். அப்ஜெக்ஷனபிள் அப்படின்றது என்னது, அட்ஜெக்டிவாக வந்துடும். இட்ஸ் அன் அப்ஜெக்ஷனபிள் கான்ட்ரவர்சி அப்படின்னா அது என்னது, அந்த கான்ட்ரவர்சி அப்ஜெக்ஷனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகும். ஸோ அப்ஜெக்டிவாக வந்துடும். அப்ஜெக்ட் அப்படின்றதா ஐ அப்ஜெக்ட் திஸ், ஐ அப்ஜெக்ட் தி ஆர்டர், ஐ அப்ஜெக்ட் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னா அப்ஜெக்ட்ன்றது நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு மீன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேர்ப் ஃபார்மேட்டாக வரும். நெக்ஸ்ட்டு இதில் எது அட்ஜெக்டிவ்னு கேட்டிருக்காங்க. ஹர்பல். ஹர்பாரியம் அப்படின்றது நவுன் ஃபார்மேட்டாக வந்துடும். ஹர்புன்றதும் நவுன் தான். ஹர்பல் அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு ஆர்டர் நோட் கேட்டிருக்காங்க. ஸ்ப்ளெண்டிட், ஸ்ப்ளெண்டிட்லி, ஸ்ப்ளெண்டன்ட், ஸ்ப்ளெண்ட் அவுட். ஸோ ஸ்ப்ளெண்டிட் அப்படின்றது அட்ஜெக்டிவ், ஸ்ப்ளெண்டிட்லி அப்படின்றது அட்வர்பு, ஸ்ப்ளெண்டன்ட் அப்படின்ற ஒரு வேர்டு சரியா இல்லை. ஸோ ஸ்ப்ளெண்டியோ. சி ஃபேம், ஃபெமிலியர், ஃபெமிலியாரிட்டி, ஃபெமிலியரைஸ். இதில் வேர்பு தான் கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஐஇசட்டியில் முடிஞ்சது அப்படின்னா அது வேர்ப் ஃபார்மாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அட்வர்ப் கேட்டிருக்காங்க. எல்ஒயில் எண்டாக இருக்குது. அட்வர்ப். நெக்ஸ்ட்டு அட்வர்ப் கேட்டிருக்காங்க. எல்ஒயில் ஆப்ஷன் ஏ தான் எண்டாக இருக்காங்க. 59ல் ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் ஹேஸ் அன் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் வச்சுருக்கிறது யாருன்னு கேட்குறாங்க. ஷீ, த கேரக்டர்ன்றது சப்ஜெக்ட் நவுனு, இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்படின்றது வேர்பு, பை சரௌண்டிங்ஸ் அப்படின்றது அட்வர்ப். எதனால, சரௌண்டிங்ஸ்னால அப்படின்றப்போ அட்வர்ப். கேட்டுன்றது நவுனு, ஏட்டுன்றது வேர்பு, ரேட்டுன்றதும் நவுனு, ஹீன்றது ப்ரொனவுனு. ஆஃபன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஃபன் அட்வர்பாக இருக்கும். அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. விசிட்டட் வேர்பு, மீன்றது ப்ரொனவுன். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, அட்ஜெக்டிவ் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்லேயுமே அட்ஜெக்டிவ் இல்லை இது வரைக்கும். ஷீன்றது நவுனு, அதாவது ப்ரொனவுனு. எஃபிஷியன்ட் அப்படின்றது ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. எப்படி ஸ்டூடெண்ட்டா, எஃபிஷியன்ட் ஸ்டூடெண்ட்டா. ஸோ அட்ஜெக்டிவாக இருக்காங்க.
எஃபிஷியன்ட் அப்படின்ற வேர்டு. ஸோ செகண்ட் ஆப்ஷன். 60 match the correct form noun form for the verb disturb. ஸோ அதே மாதிரி தான் ஆல்ரெடி பார்த்தோம். ஏஎன்சி ஆட் ஆகும்போது செட் ஆகுதுன்னா அதுதான் நவுன் ஃபார்மாக இருக்கும். டிஸ்டர்பன்ஸ். இது டிஸ்டர்பிங் அப்படின்னா அப்ஜெக்டிவாக வந்துடும். டிஸ்டர்ப்டுன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாக வந்துடும். டிஸ்டர்பிங்லி அப்படின்றது அட்வர்பாக வந்துடும். ஏன்னா அப்ஜெக்டிவ் ப்ளஸ் எல்வாயாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 61st கொஸ்டின். செலக்ட் த கரெக்ட் நவுன் ஃபார்ம் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஃப்ரைட்டன். ஃப்ரைட்டன்ன்றது வேர்பு. ஸோ இதுக்குடைய நவுன் ஃபார்ம் வந்து ஃப்ரைட், பயம். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். டையோடைய நவுன் ஃபார்ம் டெத். இதுவும் பார்த்துட்டோம். பேரண்ட்ஸ் கைடுன்றது தான் இங்கே வேர்பு ஆக்ட் ஆகுது. குவைட்டோடைய அட்வர்பு குவைட்லி பார்த்துட்டோம். ஆங்க்ரி அப்படின்றது தான் இங்கே வேர்பாக ஆக்ட் ஆகலை, அட்ஜெக்டிவாக இருக்காங்க. இதில் எது அட்வர்ப் இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் அட்வர்பே இல்லை, செகண்ட் ஆப்ஷன் தான். இது எல்லாத்துலேயும் லேட்டுன்னு அட்வர்ப் இருக்குது, டுமாரோன்னு அட்வர்ப் இருக்குது, நைட்டுன்னு அட்வர்ப் இருக்குது, யூஸ்வலின்னு அட்வர்ப் இருக்குது. நெக்ஸ்ட் 67 ஃபாலுடைய நவுன் ஃபார்ம் ஃபாலுன்னு பார்த்துட்டோம். நவுன் ஃபாலுடைய வேர்ப் ஃபார்ம் ஃபாலுன்னு பார்த்துட்டோம். இதில் வந்துட்டு அட்ஜெக்டிவ் எந்த சென்டென்ஸில் இந்த அப்பர் கேஸில் இருக்க வேர்டு அட்ஜெக்டிவாக ஆக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. வாட்ச் மை வேர்ட்ஸ். ஸோ மை வேர்ட்ஸ்ன்றது நவுனாக ஆக்ட் ஆகுது. வேர்ட்ஸ் ஆறுன்றதும் நவுன் தான். அண்டர்லைன் த கரெக்ட் வேர்டும் நவுன் தான். த வேர்ட் கேம்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த கேம்ஸு இது என்ன டைப் ஆஃப் கேம்ஸா? வேர்டு கேம்ஸா. ஸோ இந்த கேம்ஸை இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறனால அட்ஜெக்டிவாக வேர்டு இங்கே தான் செட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு 69 அப்பர் கேஸில் இருக்கிறதுல எது அட்வர்பாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. they dug a deep well. ஸோ வெல் அப்படின்றது இங்கே நவுனாக இருக்குது. he is a well developed. இந்த வெல் டெவலப்டுன்றது என்னவா இருக்காங்கன்னா அந்த நேஷனை குறிக்குது. ஸோ இந்த நேஷன் எப்படி இருக்கான்? வெல் டெவலப்டு இருக்கான். ஸோ இது ஒரு காம்பவுண்ட் அட்ஜெக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். காம்பவுண்ட்னா 2 வேர்ட்ஸ் சேர்ந்தது. 2 or more வேர்ட்ஸ் சேரும்போது அது காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே நேஷனை குறிக்கிறனால அட்ஜெக்டிவாக ஆக்ட் ஆகிறனால காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்னு சொல்லிடலாம். வேர் இஸ் த வெல்? இங்கே நவுனாக ஆக்ட் ஆகிறாங்க. ஹீ இஸ் டூயிங் வெல். இந்த டூயிங்கை தான் மென்ஷன் பண்ணுது வெல்லுன்னு. ஸோ அவன் எப்படி இருக்கான்? நல்லாவே வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகுது. ஸோ வெல் அப்படின்றது தான் இங்கே அட்வர்ப். செகண்ட் ஆப்ஷனில் தான் அட்வர்பாக ஆக்ட் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் 70th கொஸ்டின். அட்வைஸ் எது? ஆமாம், அட்வைஸ்க்கும் நிறைய கன்ஃபியூஷன் வரும். சிஇ வச்சிருக்க அட்வைஸ் வந்து நவுனாகவும் எஸ்இ வச்சிருக்க அட்வைஸ் வேர்பாகவும் இருப்பாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு சரியாக வரும். நெக்ஸ்ட் 71 விச் இஸ் நாட் அ வேர்ப்னு கேட்குறாங்க. ரெவர்பரேட் அப்படின்றதும் நவுன் வேர்பாக வந்துடும். வைப்ரேட்டும் வேர்பு தான். செலிப்ரேட்டுன்றது வேர்பு தான். இமாக்குலேட் அப்படின்னா ரொம்ப நீட், ரொம்ப க்ளீன் அப்படின்னு சொல்லி மீன் ஆகும். இது வந்து அட்ஜெக்டிவாக இருப்பாங்க. ரொம்ப க்ளீனாக, ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னு அட்ஜெக்டிவ் வேர்பாக வரும். ஸோ அட்ஜெக்டிவாக வரும், வேர்பாக வராது. 72 நவுன் ப்ளஸ் நவுன் கேட்டிருக்காங்க. ஸோ வாஷிங் மிஷின். வாஷிங்கிறது அந்த வாஷ் ப்ளஸ் ஐஎன்ஜியாக இருக்கும். ஸோ வாஷ்ன்றது ஒரு வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜியாக இருக்குது அப்படின்னா அது ஃபார்மட் என்னன்னா ஜெரண்டுன்னு சொல்லுவோம். ஜெரண்ட். ஸோ வாஷிங் மிஷின் அப்படின்னா ஜெரண்டு ப்ளஸ் மிஷின்ன்றது ஒரு நவுனு. அடுத்து வேர்ல்டு ஃபேமஸ். வேர்ல்டுன்றது ஒரு நவுனு. ஃபேமஸ் அப்படின்னா அட்ஜெக்டிவ். அவங்க எப்படி இருக்காங்க? ஃபேமஸாக இருக்காங்க. அட்ஜெக்டிவாக வந்துடும். ஒயிட்ன்றதே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கலர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அட்ஜெக்டிவ். வாஷிங்கிறது நவுனு, சாரி ஜெரண்டு, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஜெரண்டாக இருக்குது. நமக்கு என்ன கேட்குறாங்க? நவுன் ப்ளஸ் நவுன். ஸ்கூலும் ஒரு நவுன், கேர்ளும் ஒரு நவுன். ஸோ ஸ்கூல் கேர்ள் தான் சரியாக வரும். 72க்கு சி. 73 நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. நவுனுன்றது ரேடியோ, ஆக்டிவ்ன்றது அட்ஜெக்டிவாக இருக்குது. மீதி ரெட்டுன்றது அட்ஜெக்டிவ், ரோஸுன்றது நவுனு. ஸோ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் இல்லை. நவுன் கேட்குற என்ன? நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க. சீன்றது ஒரு நவுனு தான். ஃபுட்டுன்றதும் நவுனு தான். நெக்ஸ்ட்டு டான்ஸிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜினா ஜெரண்டு ப்ளஸ் பேர்டுன்றது நவுன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. 74th கொஸ்டின். ரீதா இது டென்ஸில் கேட்டிருக்காங்க. டேஷ் இன் த கார்டன் வென் ஹர் மதர் கால்டு ஹர். ஸோ இது நம்ம சென்டென்ஸாக சொல்லி பார்த்தோம் தமிழில் அப்படின்னா, அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே பிளேயிங் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா கூப்பிடும்போது கூப்பிட்ருக்காங்க. அப்போது
ரீட்டா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பா, விளையாண்டுட்டு இருந்திருப்பா. ஸோ நம்ம சொல்லி பார்க்கும்போது எப்படி சொல்றோம்? விளையாண்டுட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா, பிளேயிங் தான். 4லயுமே கன்டினியூஸா குடுத்துட்டாங்க. அப்ப விளையாண்டுட்டு இருந்திருக்கான்றது ஓகே. ஸோ அவ விளையாண்டுட்டு இருந்தான்னு சொல்லியிருப்போமா? விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லுவோமா? அவங்க அம்மா கூப்பிட்டது எப்போ? பாஸ்ட்ல. கால்டுன்னு குடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா பாஸ்ட்ல கூப்பிட்டுருக்காங்க. ஸோ பாஸ்ட்ல கூப்பிட்டப்ப அவ என்ன செஞ்சிருப்பா? பாஸ்ட்ல தான் விளையாண்டுட்டு இருந்திருப்பா. ஸோ அப்ப என்னது? வாஸ் பிளேயிங். ரீதா வாஸ் பிளேயிங் இன் த கார்டன் வென் ஹர் மதர் கால்ட் ஹர் அப்படின்னு சொல்லி வரும். 75 எது அட்ஜெக்டிவ் கிடையாதுன்னு கேட்குறாங்க. கிராண்டியோஸ் அப்படின்றது ஒரு விஷயம் ரொம்ப கிராண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷனா. ஸோ ஒரு விஷயத்த தான் மென்ஷன் ஆகுது. நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணும். அட்ஜெக்டிவா வரும். வேர்பஸ்னா ஏதோ ஒரு திங் வந்து ஏதோ ஒரு சென்டென்ஸோ ஏதோ ஒரு மனுஷனோ நிறைய பேசுறாங்க. அதாவது நிறைய வேர்ட்ஸ் யூஸ் ஆகுறது தான் வேர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுவும் அட்ஜெக்டிவா வரும். ஏதோ ஒரு திங் வந்து ரொம்ப பாய்சனஸா இருக்குன்னா அது வெனமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயக்னோஸ் என்னன்னா ஹி டயக்னோஸ்ட் திஸ் டிசீஸ். டயக்னோஸ் அப்படின்னாலே எதை மீன் பண்ணும்? வேர்பா டயக்னோஸ் பண்றதுன்னா கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ வேர்பா ஆக்ட் ஆகுது. ஆப்ஷன் ஏ. 76 நாட் அ நவுன். எது நவுன் கிடையாதுன்னு கேட்குறாங்க. கவர்டைஸ் நவுன் தான் கோழைத்தனம். ப்ராமிஸ் நவுன் தான். மெனாஸ் அப்படின்றது ரொம்ப த்ரெட்டன் ஒரு மோசமான திங்கை தான் மெனாஸ்ன்னு சொல்லுவாங்க. நவுனு தான். பேட்ரனைஸ் அப்படின்றது என்னது? ஒருத்தவங்கள சப்போர்ட் பண்ணுறது. அது வேர்பா வந்துடும். செகண்ட் ஆப்ஷன். 77 we have decided இனிமே டிசைட் பண்ணியிருக்காங்க. இனிமே தான் போக போகிறாங்க. அப்போ டு கோ ஆன் அ பிக்னிக் திஸ் சண்டே. 78 த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹாவா ஹாஸா இஸ்ஸா இந்த மாதிரி கன்ஃபியூஷன். ஸோ வச்சிருக்காங்க அப்படின்றப்போ உடைமை தான் சொல்லும். அப்போது ஹாவோ ஹேஸோ ஆர் ஹேவிங்கோ சொல்லணும். ஸோ எப்பயுமே வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே ஹாவோ ஹேஸோ தான் யூஸ் ஆகணும். ஆர் ஹேவிங் வரக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஆர் இருக்கு. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா சிங்குலர் நவுன். இப்படிதானே? சிங்குலர்னா அதுக்கு ஏற்ற வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஹாவும் ஹேஸ். நம்ம ஹாவ் வேர்ப்ஸ் வந்து 3 பார்க்கலாம். ஹாவ், ஹேஸ், ஹேட் 3 வேர்ப் இருப்பாங்க. ஸோ ஹாவும் ஹேஸும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஹேடுன்றது பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஹாவுக்கும் ஹேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா ஹாவ் வந்து ப்ளூரல் ஃபார்ம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ப்ளூரல் நவுன் இருக்குது அப்படின்னா அங்கே ஹாவும், சிங்குலர் நவுன் இருக்குது அப்படின்னா அங்கே ஹேஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹேடுன்றது ரெண்டுக்குமே சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி பாஸ்ட் டென்ஸில் ஹேடு தான். ஸோ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்றது சிங்குலர். ஸோ அப்போ கண்டிப்பாக அதுக்கு நம்ம வந்து வேர்ப் எப்படி யூஸ் பண்ணணும்? ஹேஸாக தான் யூஸ் பண்ண முடியும். செகண்ட் ஆப்ஷன். 79 ஐ டேஷ் த நெட் வென் த எக்ஸ்ப்ளோஷன் அக்கர்டு. அதே மாதிரி சென்டென்ஸ், அந்த மதர் கூப்பிட்ட சென்டென்ஸ் மாதிரியே இது என்னது? அக்கர்டு பாஸ்ட் டென்ஸில் நடந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அது நடக்கிறப்போ நான் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது நடக்கிறப்போ நான் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன்னா அது என்னது? டென்ஸ் வந்து செட்டே ஆகாது. ஸோ வாஸ் சர்ஃபிங் பாஸ்ட் டென்ஸில் இருக்கனால இதுவும் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் 80th கொஸ்டின். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதே தான் ஹேஸ். செகண்ட் ஆப்ஷன். வேர்ப் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் சிங்குடைய நவுன் ஃபார்ம் கேட்குறாங்க. சிங்குக்கான நவுன் ஃபார்ம் சாங். அடுத்து ரிசைட். ரிசைட்டுன்றது வேர்பு. இதோடைய நவுன் ஃபார்ம் ரிசைட்டேஷன். ஷன் ஆட் பண்ணால் செட் ஆச்சுன்னா அது நவுன் ஃபார்மாக வந்துடும். நெக்ஸ்ட் 83 ரைட்டர் உடைய கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்லேயே பார்ப்போம். டோன்ட் ரைட் ஆன் தி வால். டோன்ட் இருக்கா? ஸோ மோஸ்ட்லி டூ வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். டூ, டஸ், டிட் மூணுமே டூ வேர்ப்ஸ். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஹாவ் வேர்ப்ஸ் மாதிரியே டூ அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம் கூட யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டூவும் டஸ்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் டிட்டு வந்து பாஸ்ட் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டூ வந்து ப்ளூரல் ஃபார்ம் கூடயும் டஸ்ன்றது சிங்குலர் ஃபார்ம் கூட யூஸ் பண்ணுவாங்க ப்ரெசென்ட்டில். ரெண்டுக்குமே பாஸ்ட் டென்ஸில் டிட் யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட மெயினான திங் என்னென்னா டூ வேர்ப்ஸ் யூஸ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து வர வேர்ப் வந்து எப்பயுமே பேசிக்கான வேர்பாக இருக்கணும். ரைட் இருக்குன்னா டஸ் ரைட்டிங் அப்படி இருக்கக்கூடாது. டஸ் ரோட் அப்படின்னு இருக்கக்கூடாது. டஸ் இருந்தாலே ரைட்டு தான் இருக்கணும். டூ இருந்தாலே ஃபாலோ பண்ணி ரைட் தான் இருக்கணும். ரைட்டிங்கோ ரிட்டனோ ரோட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் டிட் இருந்தாலும் சரி. பாஸ்ட் டென்ஸாக இருக்குது ஹீ டிட் ரோட் வெல்னு சொல்லக்கூடாது. டிட் இருந்தால் டிட் தான் பாஸ்ட் டென்ஸு, ரோட்டுன்றது வரக்கூடாது, ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த 3 வேர்ப் இருந்தாலுமே அதுக்கு அடுத்து வர
மெயின் வேர்ப் வந்து எப்பயுமே பேசிக் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ அப்போ ரைட் தான் வரும். 84 அட்வர்ப் கேட்டிருக்காங்க. ஹெவி அப்படின்றது சம்திங் வாஸ் ஹெவி, ஏதோ ஒரு திங்கை தான் சொல்லுவோம் அட்ஜெக்டிவ். ஓல்டுன்றது ஏஜை சொல்லு, நான் சொன்னேன் ஏஜ், டைம், ஏஜு, சைஸு, ஷேப்பு, கலர் இதெல்லாம் மென்ஷன் ஆகுது அப்படின்னா அது அட்ஜெக்டிவாக தான் இருக்கும். ஸ்மாலும் அட்ஜெக்டிவ் தான். டெய்லி அப்படின்றது தான் டைமை மென்ஷன், அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. ஸோ சி அட்வர்ப். 85 நவுன் ப்ளஸ் வேர்ப் கேட்டிருக்காங்க. செஸ்மென், செஸ்ஸும் நவுனு, மென்னுன்னும் நவுனு. நீன்றது நவுனு, அந்த அளவுக்கு டீப்பாக இருக்குது. அப்போ இது என்னது அட்ஜெக்டிவாக வந்துடும். அயன் அப்படின்றது நவுனு, பாக்ஸுன்றதும் நவுனு. ஸோ நமக்கு சன் செட் தான் கேட்குறாங்க. சன்னுன்றது நவுனு, செட் ஆகுறது, ஸோ செட்டுன்றது வேர்ப். ஸோ சி தான் அதுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். 86 அட்வர்ப் எதில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் அப்படின்றது நவுனு, ஈஸின்றது அட்ஜெக்டிவ். லாங்குவேஜ் எப்படி இருக்குது, நவுனுன்ற லாங்குவேஜ் ஈஸியாக இருக்குது. ஸோ இது என்னது அட்ஜெக்டிவாக வந்துடும். டாலஸ்ட்ன்றது பில்டிங்கை தான் டிஸ்கிரைப் பண்ணுது, அட்ஜெக்டிவ். ஹீ லுக்ஸ் ஸ்டூப்பிட், ஸோ ஹீ அவனை தான் சொல்கிறாங்க, அவன் ஸ்டூப்பிட் மாதிரி தெரியுறான் அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து இதுவும் அட்ஜெக்டிவாக வந்துடும். நீட்லி, நீட்டுன்றது நீட்னஸ் அப்படின்னா என்எஸ் வச்சுருக்கா, ஸோ நீட் அப்படின்றது நவுனாகவும், நீட் அப்படின்றது சம்திங் வாஸ் நீட்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது அட்ஜெக்டிவாகவும், அந்த அட்ஜெக்டிவ் ப்ளஸ் எல்ஒய் அட்வர்பாகவும் ஆக்ட் ஆவாங்க. ஸோ ரைட்ஸ், அவன் ரைட் பண்ணுற விதம் எப்படி இருக்குது, நீட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ. ஸோ ரைசஸ் வந்து இன் சிம்பிள் ப்ரெசன்ட். இந்த சென்டென்ஸே எப்படி தான், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்றது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். யூனிவர்சல் ட்ரூத்து, சயின்டிஃபிக் ட்ரூத்து, இதெல்லாம் என்ன தான் ப்ராவர்ப்ஸ், இதெல்லாம் எப்பவுமே சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் இருக்கும். 88 ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் அ வேர்ப் இன் இட்ஸ் ஆக்டிவ் ஃபார்ம். ஆக்டிவ் ஃபார்ம் பாசிவ் ஃபார்ம்னு ரெண்டு பார்ப்போம். ஸோ பாசிவ் வாய்ஸில் இருக்குது ஒரு திங் அப்படின்னா அது என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன தேடணும், பி வேர்பும் V3யும் அங்கே இருந்தது அப்படின்னா அது ஒரு பாசிவ் வாய்ஸில் இருக்க சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எடுத்துப்போம். வாஸ்ன்றது ஒரு பி வேர்பானா கண்டிப்பாக பி வேர்ப் தான். பி வேர்ப்ல என்னென்ன வரும்னா இஸ், ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங் இதெல்லாம் வந்துடும். ஸோ வாஸ் அப்படின்றது பாஸ்டென்ஸ்க்கான வேர்ப் ஃபார்மு, சிங்குலர் பாஸ்டென்ஸ்க்கான வேர்ப் ஃபார்மு. கம்ப்ளீட்டட்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது பாசிவ் ஃபார்மில் இருக்குது, ஆக்டிவில் வராது. இதுலேயும் வேர்ன்றது ஒரு பி வேர்பு, இஷ்யூட் அப்படின்றது V3, பீன்றது பி வேர்பு, அரெஸ்டட் அப்படின்றது V3. ஸோ செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள், த ஓல்டு மேன் கம்ப்ளீட்டட்னு டைரெக்டாக ஒரு பாஸ்ட் V2 தான் இருக்குது, V2 இருக்குது, பி வேர்ப் அங்கே இருக்கானா இல்லை. ஸோ அப்போ இதுதான் ஆக்டிவ் ஃபார்மில் இருப்பாங்க. 89 டெண்டுல்கர் மோஸ்ட்லி சின்ஸ் யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சின்ஸ் யூஸ் ஆகுதுன்னா அங்கே எம்ஃபசைஸ் ஆஃப் டைம் இங்கேருந்து இப்போ வரைக்க அப்படின்னு சொல்லி ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஸோ சின்ஸோ ஃபாரோ யூஸ் பண்ணி டியூரேஷன் ஆஃப் டைம் மென்ஷன் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்ட் இருக்கணும். பர்ஃபெக்ட்னா ஒரு ஹாவ் ஃபார்ம் இருக்கணும், அந்த சென்டென்ஸ் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ அது என்ன டைப் ஆஃப் பர்ஃபெக்ட் நம்ம அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். டெண்டுல்கர் டேஷ் சின்ஸ் த மேட்ச் ஸ்டார்டட் திஸ் மார்னிங், இப்போ ஆரம்பித்ததுலேருந்து அவன் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்ற மீன் பண்ணி தான் இங்கே பேசுகிறாங்க. எண்டிங் டைம் கொடுக்கல. ஸோ இப்போ இருந்து இப்போ வரேன்னு கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் இப்போ வரேன்னு சொல்லாமல் அப்போ ஆரம்பித்து அவன் ஏதோ செஞ்சிட்ருக்கான். ஸோ அப்போ கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கணும். எம்ஃபசைஸ் ஆஃப் டைம் இருக்கனால பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ ஹேஸ் பீன் பேட்டிங் அப்படின்றது தான் சரியாக வரும். நெக்ஸ்ட்டு 90ல் fill in the blanks கேட்டிருக்காங்க. அதே தான் ஃபார் செவரல் மந்த்னா அப்போ இருந்து ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதுலேயும் எண்டிங் டைம் கொடுக்கல. சப்போஸ் பாஸ்லேயே ஆரம்பித்து பாஸ்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஹேட் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் பாஸ்டில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்றப்போ ப்ரெசன்ட் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது, இந்த டைம் எண்ட் ஆகலை அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் ஆகணும். ஸோ ஹாவ் பீன் பில்டிங், அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 91st கொஸ்டினில் இதில் எது அட்வர்ப் கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. cannot be used as an adverb. வெல் அப்படின்றது அட்வர்ப். he writes well, she sings well, இது எல்லாமே வந்து அட்வர்பாக தான் ஆக்ட் ஆகும். ஏர்லின்றது டைம் மென்ஷன் ஆகுறது, டெய்லின்றது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, கண்டிப்பாக அட்வர்ப் தான்.
லோன்லி அப்படின்றது த எலஃபண்ட் இஸ் லோன்லி, ஹீ இஸ் அ லோன்லி பர்சன். ஸோ லோன்லின்றது எல்ஒய் வச்சிருந்தாலும் என்னவா ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க, நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ த அட்ஜெக்டிவ் அட்வர்ப்ல வராது. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் நவுனில் எது ராங்காக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. கவர்னர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கவர்னர்ஸ் ஜென்ரல். ஸோ கவர்னர் அப்படின்றது நவுனு, ஜென்ரல் அப்படின்றது அவங்களுடைய பொசிஷன். ஸோ கவர்னர்ஸ் ஜென்ரல் தான் வரணும். ரன்னர்ஸ் அப் தான் சரி. க்ரோன் அப்ஸ் தான் கரெக்டாக வரும். அதே மாதிரி இங்கே கோர்ட் ஆஃப் மெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கோர்ட்ஸ் ஆஃப் மெயில்னு வந்திருக்கணும். ஸோ இதுதான் ராங்காக மென்ஷன் ஆயிருக்கு. ஏதான் ராங்காக மென்ஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 93rd கம்பைன்ட் அட்ஜெக்டிவ் அண்ட் வேர்ப் ஃபார்மில் இருக்குது. ஸ்கூலுன்றது நவுனு, பாய்ன்றதும் நவுனு தான். அவுட்டுன்றது என்னதுன்னா வெளியில் டைரக்ஷன் சொல்லுது அப்படின்னா அட்வர்பாக வந்துடும். அட்வர்ப் ப்ளஸ் ரன்னுன்றது என்னது வேர்ப், அட்வர்ப் ப்ளஸ் வேர்பு. ரேடியோன்றது ஆல்ரெடி பார்த்தோம், நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவாக வரும். ட்ரைன்றது என்னதுன்னா ஆக்சுவலாக எப்படி இருக்குது, ட்ரையாக இருக்குது, அப்போது அட்ஜெக்டிவாக வந்துடும். ஏதோ ஒரு திங் ட்ரையாக இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா. க்ளீன்ன்றது வேர்ப், க்ளீன் பண்ணுறது. ஸோ ட்ரை க்ளீன் தான் அவங்க கேட்ட மாதிரி அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்ப் ஃபார்மேட்டில் இருக்காங்க. 94th கொஸ்டின் த பார்சல் வாஸ். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி இன்ஃபினிட்டிவ்ஸ்னால் என்னென்னா ஜெரன்னா என்னன்னு பார்த்தோம், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு பார்த்தோமா. அவங்க ஜெரன் 2 + வேர்பாக இருக்குது அப்படின்னா அது பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே 2 + வேர்ப் இருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இந்த பார்சலை என்ன பண்ண போகிறாங்க, ஆக்சுவலாக கேரி பண்ண போகிறாங்க. அப்போ 4 தான் வரும். கிளாத்ஸ் என்ன பண்ண போகிறோம், வியர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வியர் 1. இங்கிலீஷ் இஸ் ஈஸி. இங்கிலீஷை ஒரு லாங்குவேஜ் அப்போ கண்டிப்பாக லேர்ன் பண்ணுவோம். 2 ஹர் ஸ்பீச்சுன்றதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ 3. 4 1 2 3. நெக்ஸ்ட் 95 வென் ஐ ரீச். இது என்னன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் நடக்குது, ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று நடந்திருக்கு அப்படின்னா சைமல்டேனியஸாக நடக்கிற விஷயங்களை ஒரு 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 ஆக்ஷனை பாஸ் பர்ஃபெக்ட்லையும் இன்னொரு ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்லையும் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஆக்ஷனை பாஸ் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷனை பாஸ் பர்ஃபெக்ட்னா ஹேட் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இருக்கிறத சிம்பிள் பாஸில், செகண்டாக நடந்த ஆக்ஷனை சிம்பிள் பாஸில் மென்ஷன் பண்ணணும். வென் ஐ ரீச் த ஸ்டேஷன் த ட்ரெயின் டேஷ். இப்போ ட்ரெயின் கிளம்பிருச்சுன்னு சொல்ல வராங்க. ஸோ இவன் போனது ஃபஸ்ட்டு நடந்துச்சா இல்லை ட்ரெயின் கிளம்புனது ஃபஸ்ட்டு நடந்துச்சானா ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு. ஸோ த ட்ரெயின் லெஃப்ட் ஆனது தான் ஃபஸ்ட்டு நடந்திருக்கு. ஸோ ஹேட் லெஃப்ட் அப்படின்றது தான் சரியாக வரும், பாஸ் பர்ஃபெக்டில் வரும். நெக்ஸ்ட்டு 96th கொஸ்டின் எதில் அட்வர்ப் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹெவின்றது அட்ஜெக்டிவ், டர்ட்டின்றது அட்ஜெக்டிவ், வேல்யூன்றது நவுனு. ஸோ பிரைட்லி அப்படின்றது அட்வர்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட் 97th கொஸ்டின். ஸோ க்ரைட் அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸு. ஸோ இதில் வர வேர்பும் பாஸ்ட்டாக தான் இருக்கணும். இந்த பீஸ் ஸ்டங் அப்படின்றது தான் சரியான பாஸ்ட் ஃபார்மாக இருக்கும். 98th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா த சுனில்ஸ் டேட் ஃபஸ்ட்டு இன்கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் கேட்டிருக்காங்க. இந்த சுனில்ஸ் டேட் ஹைடட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைடட் அப்படின்றது கரெக்டாக, ஹைடட் அப்படின்றது சரியான வேர்ப் ஃபார்மானா ஹிட்டு தான் சரியான வேர்ப். ஹைடுன்னு சொல்லி ஒரு வேர்பே கிடையாது. ஹைட் அப்படின்றது ஒரு பேசிக் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அதோடைய V2 எப்படி இருக்கும்னா ஹிட்டாக இருக்கும், வேர்ப் செகண்ட் ஃபார்மு. தேர்ட் ஃபார்மில் ஹிட்டன் அப்படி சொல்லி இருக்கும். ஸோ இங்கே ஹிட்டன் கொடுத்துருக்காங்க, ஹிட்டன்றதை மீன் பண்ணி தான் ஹைடட் கொடுத்துருக்காங்க. ஸோ சி தான் இங்கே ராங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. 99ல் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க. ஸ்டார்ன்றது நவுனு, லைட்டு அதில் இருக்கிற லைட்டு நவுனு, ஃப்ளாஷ்ன்றது நவுனு, அதுலேருந்து வர லைட் நவுனு, லைட்டுன்றது நவுனு, லைட்டுக்கு சென்சிட்டிவாக இருக்கான். ஸோ அப்போ அது அட்ஜெக்டிவு. க்ரீனுன்றது நமக்கு தெரியும், எப்பயுமே கலர்ஸ் வந்துட்டால் அது அட்ஜெக்டிவ். ஸோ க்ரீன் எப்படி இருக்கான், லைட் க்ரீனாக இருக்கான். ஸோ இந்த க்ரீனை மென்ஷன் பண்ணுறதுனால இதுவும் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் அட்ஜெக்டிவாக லைட் க்ரீன் தான் வருவாங்க. நெக்ஸ்ட் 100th கொஸ்டின் எதில் அட்ஜெக்டிவ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லேட்ன்றது அட்வர்ப், ஃபாஸ்ட்ன்றது அட்வர்ப், கிளியர்லின்றது அட்வர்ப், ஆப்பிள் ஹோலாக இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம், அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு 101வது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சச்சின் இஸ் பிளேயிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சச்சின் இதில் கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சச்சின் எஸ்டர்டேன்னு சொல்லி பாஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ பாஸ்ட் டைமில் நடந்த விஷயத்த பேசுகிறாங்க. பாஸ்ட் டைமில் நடந்ததை ப்ரெசென்ட் டென்ஸில் சொல்லலாமான்னு கிடையாது. ஸோ அப்போ யூஸ் ஆகிருக்கக்கூடாது. எஸ்டர்டேன்றது பாஸ்ட் டைம், வில்லுன்றது ஃபியூச்சர். ஸோ அப்போ கண்டிப்பாக யூஸ் ஆகிருக்கக்கூடாது. எஸ்டர்டேன்றதும் பாஸ்ட்டு, ஹேஸ்ன்றது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு,
இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்குது. ஸோ இப்போ கண்டிப்பாக வராது. எஸ்டர்டேன்றது பாஸ்ட்ன்றனால பாஸ்ட் டைம் தான் மென்ஷன் ஆயிருக்கணும். 4th ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜெரன் ப்ளஸ் நவுன் கேட்டிருக்காங்க. ஜெரன்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். verb ப்ளஸ் ஐஎன்ஜியாக இருக்கணும். நவுனுன்றது மெஷின். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. வாஷிங் மிஷின். நெக்ஸ்ட்டு நியரோடைய அட்வர்ப் கேட்டிருக்காங்க. நியரோட எல்ஒய் ஆட் பண்ணணும். நியர்லி. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 104th கொஸ்டின் நவுன் ப்ளஸ் verb கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் அப்படின்றது நவுன் ப்ளஸ் நவுனாக இருக்கும். டவுன் ஃபால்ன்றது அட்வர்ப் ப்ளஸ் ஃபால்ன்றது வேர்பாக இருக்கும். ஈவன்றது நவுனு, டீசிங்கிறது ஜெரண்டா வந்துடும். பஸ்ஸுன்றதும் நவுனு தான், ஸ்டாண்டுன்றது வேர்பாக மாறிடும். ஸோ பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது தான் நவுன் ப்ளஸ் வேர்ப் சரியான ஃபார்மாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 105th கொஸ்டினில் வேர்ப் கேட்டிருக்காங்க. ப்ரௌடுன்றது அட்ஜெக்டிவ். ஹி வாஸ் அ ப்ரௌட் பர்சன் அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஹி வாஸ் வெரி ப்ரௌட் அப்படின்னா அட்ஜெக்டிவாக வந்துடும். வைசரும் அட்ஜெக்டிவ். ஒரு பர்சனுடைய வைஸாக இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். க்ளீன், த பிளேஸ் வாஸ் வெரி க்ளீன் அப்படின்னா அந்த இடம் க்ளீனாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதுவும் அட்ஜெக்டிவ். எலெக்ட் அப்படின்றது தான் வேர்பாக வரும். நெக்ஸ்ட்டு 106th கொஸ்டின் அட்வர்ப் ஆஃப் மேனர் எங்கே யூஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹி வாக்டு ஃபார்வர்ட். ஃபார்வர்ட் அப்படின்றது அட்வர்ப் தான், ஆனால் அது என்ன சொல்லுது, டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுது. டுமாரோன்றது அட்வர்ப் தான், ஆனால் அது டைமை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. அட்வர்ப் ஆஃப் டைம்னு. ஐ ஹேட் கிவன் இனஃப் மணி, இதில் வந்து அட்வர்பே இல்லை. நம்ம கேட்குறது என்ன, அட்வர்ப் ஆஃப் மேனர். அட்வர்ப் ஆஃப் மேனர்னா மேனர், அந்த ஆக்ஷன் எந்த மேனரில் நடந்தது, எந்த விதத்தில் நடந்ததுன்னு மென்ஷன் ஆகணும். ஸோ அலெக்சாண்டர் ஃபவுட்ன்றது வேர்பு. அது எப்படி நடந்ததா, பிரேவாக ஃபவுட் பண்ணார். ஸோ அந்த மேனர் ஆக்ஷனுடைய வேர்புடைய மேனரை மென்ஷன் பண்ணுறதுனால பிரேவ்லின்றது தான் அட்வர்ப் ஆஃப் மேனராக வரும். சி தான் சரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 107th கொஸ்டின் பியூட்டிஃபுல்லுடைய வேர்ப் ஃபார்ம் கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபைவ்ல எண்டாச்சு அப்படின்னா அது வேர்பாக வரும். பியூட்டிஃபை. நெக்ஸ்ட்டு அக்கம்ப்ளிஷ். ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்ட் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் தி வேர்ப் கேட்டிருக்காங்க. அக்கம்ப்ளிஷ்மெண்ட் எம்ல முடிஞ்சது, மென்ட்டில் முடிஞ்சதுன்னா அது நவுனாக இருக்கும். பியூட்டி அப்படின்றது நவுனு. பியூட்டிஃபுல் அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஹானஸ்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஹானஸ்ட்லி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அது அட்வர்ப். அக்கம்ப்ளிஷ், ஹி அக்கம்ப்ளிஷ்ட் சம்திங், ஹி அக்கம்ப்ளிஷ் திஸ் அப்படின்னா அவங்க வேர்பாக வந்துடும். ஜெயிச்சிட்டாங்க, இதை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு மீன் பண்ணி வரும். நெக்ஸ்ட்டு ஷட்டருடைய மீனிங் தான் கேட்டிருக்காங்க. சிவ. அடுத்து ஹீ இஸ் ஓல்ட், ஹீ வாக்ஸ் குயிக்லி. ஓல்டாக இருக்கிறவங்க ஆக்சுவலி ஸ்லோவாக தான் நடக்கணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், அவர் ஓல்டாக இருந்தாலும் வேகமாக நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி கான்ட்ராஸ்டாக பேசுகிறாங்க அப்படின்றப்போ பிகாஸ் யூஸ் பண்ண முடியுமா? பிகாஸ்ன்றது ரீசன் சொல்கிற மாதிரி வரும். இதுக்கான ரீசன் இதுவா அப்படின்னா கிடையாது. ஸோ இப்போ பிகாஸ் வராது. ஆறுன்றது இது அல்லது அது அப்படின்னு சொல்லி சாய்ஸை மென்ஷன் பண்ண வரும். இங்கே சாய்ஸ் பற்றி பேசலை. சோன்றது ரீசன் தான், அவர் ஓல்டு அதனால ஸ்லோவாக நடக்கிறாருன்னு இல்லை, அவர் அதனால வேகமாக நடக்கிறாரு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ வராது. ஹீ இஸ் ஓல்டு பட் வாக்ஸ் குயிக்லி அப்படின்றது தான் சரியாக வரும். நெக்ஸ்ட்டு தீஸ் வில்லேஜஸ். ஸோ ஒரு விஷயம் பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசண்ட் வரைக்கும் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். பாஸ்டில் ஆரம்பித்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். ஸோ இங்கே தீஸ் வில்லேஜஸ் டேஷ் த ஃபோக் சாங்ஸ் இன் தி பியூர் ஃபார்ம். ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அப்போது ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு மென்ஷன் ஆகணும். ஸோ இப்போ ஹாவ் ப்ரிசர்வ் அப்படின்றது தான் சரியாக வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரணும். 112 பிகாஸ் த சென்டென்ஸ் வித் ராங் யூசேஜ் ஆஃப் நவுன்ஸ். ஸோ எங்கே தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நியூ ஃபர்னிச்சர் அப்படின்றது ஃபர்னிச்சருக்கு ப்ளூரல் ஃபார்மே கிடையாது. ஃபர்னிச்சர் தான். அட்வைஸும் அதே மாதிரி தான், ப்ளூரல் ஃபார்ம். டேட்டா அப்படின்றதும் அதே மாதிரி தான், ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்குது. மேத்தமேட்டிக்ஸ்க்கு இஸ் தான் யூஸ் பண்ணணும், கரெக்டாக தான் இருக்குது. மை ஃபாதர் கேவ் மீ அ பீஸ் ஆஃப். அட்வைஸும் அதே மாதிரி தான், அன்கவுண்டபிள் நவுனில் வந்துடும். ஸோ எஸ் வராது. ஓகே தானே? ஸோ அட்வைஸ், பீஸ் ஆஃப் அட்வைஸ் தான். எத்தனை அட்வைஸ் கொடுத்தாலும் அது ஒரு அட்வைஸாக, வெறும் அட்வைஸ்ன்னு தான் சொல்லணும், அட்வைசஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஸோ அங்கே தான் ராங் யூசேஜ் ஆஃப் நவுன் இருக்குது. நெக்ஸ்ட்டு 113 அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்பாக இருக்கணும். ப்ளூன்றது அட்ஜெக்டிவ் தான், கலர் இருக்கனால. ஆனால் மூணுன்றது நவுன் ஆகிடும். ரெட்டுன்றது அட்ஜெக்டிவ் தான், ஆனால் ஹில்ஸ்ன்றது நவுன் ஆகிடும். கோல்டுன்றது நவுன், இட்ஸ் அ மெட்டீரியல் திங். ரஷ்ன்றது வேர்ப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒயிட்டுன்றது அட்ஜெக்டிவ், வாஷ்ன்றது வேர்பாக வந்துடும்.
ஸோ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் verb தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் தான் சரியா வரும். 114 பிக் அவுட் த சென்டென்ஸ் ராங் யூசேஜ் ஆஃப் verb கேட்டிருக்காங்க. ஸோ ஐ எம் நோன் இதில் என்னன்னா ஸ்கூல் புக் கொஷின் தான். 2 and 2 மேக்ஸ் 4ன்னு வந்திருக்கணும். ஆக்சுவலி ஒரு ரெண்டு திங்ஸை வந்து அண்டுன்ற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி சேர்த்துருந்தாங்க அப்படின்னா அதோட verb எப்படி இருக்கணும்னா ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்கணும். ஆக்சுவலாக ரூல் படி இதில் 2 and 2 அப்படின்றது என்னன்னா ஒரே ஐடியாவாக சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனா அண்ட் சீதான்னு 2 பேர் இருக்காங்கன்னா மீனா அண்ட் சீதான்னு யூஸ் பண்ணும்போது அங்கே verb என்ன யூஸ் பண்ணணும்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஏன்னா 2 பேரும் 2 தனித்தனி பீப்புள். இதே சேம் ஐடியாவாக இருக்குது. இப்போ இட்லி அண்ட் சட்னி அப்படின்னா இட்லி தனி சட்னி தனின்னு எடுக்காம இட்லி அண்ட் சட்னி நம்ம 2 விஷயம் பேசினாலும் அது ஒரே ஐடியா தான். ஒரே ஐடியா ஆஃப் ஃபுட்டை மீன் பண்ணிடும். அதே மாதிரி தான் பிரெட் அண்ட் பட்டர்ன்றது 2 திங்காக இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். அதை ரெண்டாக சேர்த்து ஒன்றா தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு verb வந்து ப்ளூரல் எடுக்காமல் சிங்குலர் verbs தான் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் 2 and 2. 2 and 2ன்றது சேம் கான்செப்ட் தான். அப்போ மேக்ஸ் 4ஆக இருந்திருக்கணும். சிங்குலர் verb எடுத்திருக்கணும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் தப்பு. 115 இஃப் ஐ ஹேட் நோன் ஆஃப் யுவர் அரைவல் இஃப் கிளாஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் கிளாஸ் கண்டிஷனல் கிளாஸில் வந்து ஹேடை தான் பார்க்கணும். ஸோ இங்கே இஃப் கிளாஸ் இருக்குது அப்படின்னா செகண்டில் இந்த மெயின் கிளாஸில் எப்பயுமே வில் அல்லது வுட் இருந்தே ஆகணும். ஸோ வில்லா வுட்டான்னு நம்ம எப்படி மீன் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து என்ன டென்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம இங்கே வில்லா வுட்டான்னு மென்ஷன் பண்ண முடியும். இந்த ஹேடுன்றது பாஸ்ட் அப்படிதானே. ஸோ அப்போ இங்கே இருக்கணும். வில்லுன்றது ப்ரெசண்ட்டை மீன் பண்ணும், வுட்டுன்றது பாஸ்ட்டை மீன் பண்ணும். ஸோ கண்டிப்பாக பாஸ்ட்டு தான் இருக்கணும். இப்போ ஏன் ஹாவ் இருக்கணுமா ஹாவ் இருக்கக்கூடாதானா இங்கே ஹேட் இருக்குது. ஸோ ஹேட் இருக்கிறனால பர்ஃபெக்ட் இருக்கிறனால இங்கேயும் பர்ஃபெக்ட் கண்டிப்பாக வந்தாகணும். ஸோ அப்போ வுட் ஹாவ் அப்படின்றது தான் சரியாக வரும். 116 சூப்பர்லேட்டிவ் டிகிரி எதில் யூஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ராங்கர் அப்படின்றது கம்பேரிட்டிவ், ஆஸ் ஷார்ப் ஆஸ் அப்படின்றது பாசிட்டிவ், இதில் மோர் இருக்குது அதுவும் கம்பேரிட்டிவ், இஎஸ்டி அப்படின்னு எண்டாச்சுன்னா அது மோஸ்ட் அல்லது இஎஸ்டியில் எண்டாதுன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் லார்ஜஸ்ட் தான் வரும். 117 அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் கேட்டிருக்காங்க. விண்டுன்றது நவுனு, மில்லுன்றதும் நவுன் தான். லைஃப்ன்றது நவுனு, லாங்குன்றது அட்ஜெக்டிவாக மீன் பண்ணும். பாஸ்ன்றது நவுனு, போட்டுன்றதும் நவுனு. நமக்கு அட்ஜெக்டிவ் ஷார்ட்டுன்றது அட்ஜெக்டிவ் லென்த்தை சொல்லுது அட்ஜெக்டிவாகவும், ஹேண்டுன்றது நவுனாகவும் வரும். ஸோ சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 118 அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்ப் கேட்டிருக்காங்க. ஹோம்ன்றது நவுனு, ஹோம்னால சிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சிக்குன்றது ஹி வாஸ் சிக் அப்படின்னு சொல்லலாம் அட்ஜெக்டிவ். ரிஸ்ட்ன்றது நவுனு, வாட்ச்ன்றதும் நவுனு. பர்த்ன்றது நவுனு, ரைட்டுன்றதும் நவுனு. ட்ரைன்றது அட்ஜெக்டிவ், ஏதோ ஒரு திங் ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். க்ளீன்ன்றது வேர்ப். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியாக இருக்கு. ஸோ 119 வெரி ஃபியூ. ஸோ வெரி ஃபியூவில் ஸ்டார்ட் ஆனாலும் சரி, நோ அதர்னு ஸ்டார்ட் ஆனாலும் சரி, இந்த 2 நோ அதர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனாலும் சரி, வெரி ஃபியூன்னு ஸ்டார்ட் ஆனாலும் சரி, நோ அதர் ஸ்டார்ட் ஆனாலும் சரி, அதில் இருக்கிற அட்ஜெக்டிவ் எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவ் டிகிரியில் தான் இருக்கணும். ஆஸ் பாப்புலஸ் ஆஸ் ஸ்வீட் ஆஸ், இந்த மாதிரி பாசிட்டிவ் டிகிரியில் தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ. 120 அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்ப் கேட்டிருக்காங்க. டீப்புன்றது அட்ஜெக்டிவ், ஃப்ரைன்றது வேர்பு சரியாக தான் இருக்குது. அவுட்டுன்றது அட்வர்பு, ரன்னுன்றது வேர்பு, சீன்றது நவுனு, ஃபுட்டுன்றதும் நவுனு, ஸ்கூலுன்றது நவுனு, பாயின்றதும் நவுனு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இது வரைக்கும் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்காக பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.